பாகுசாரவாவில் தங்கியிருப்பது வரவர அபாயகரமாயிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் நெருங்கி வருவதாக நாலா பக்கங்களில் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. பாகுசாரவாவில் இருந்து 10 மைல் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிரெஞ்சு கொள்ளைக்காரர்களால் ஒரு வீடு கொள்ளையடிக்கப்பட்டது என்றும் ஒரு செய்தி வந்தது. வயோதிக இளவரசரை அங்கிருந்து கொண்டு போய் விட வேண்டுமென்று டாக்டர் வற்புறுத்தினார். அந்த மாகாணத்து மிராசுதார்களின் மார்ஷல் ஒரு அதிகாரியை இளவரசி மேரியிடம் அனுப்பி சீக்கிரமாக அவள் அதை விட்டு போய்விட வேண்டுமென்று சொல்லச் சொன்னார். கிராமாந்திர போலீஸ் தலைவரும் பாகுசாரவாவிற்கு வந்து அதையே வற்புறுத்தினார். 25 மைல்களுக்குள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்துவிட்டதாகவும் கிராமங்களில் பிரெஞ்சு பிரகடனங்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் 15 தேதிக்குள் அவளுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு அதை விட்டு அவள் போகாவிட்டால் அதனால் ஏற்படும் பலன்களுக்கு தாம் பொறுப்பல்ல என்றும் அவர் தெரிவித்தார். அந்த இடத்தை விட்டு 15 தேதியன்று போவதென்று இளவரசி தீர்மானித்தாள். புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதிலும் அவளிடம் வந்த ஒவ்வொருவரும் உத்தரவுகள் கொடுப்பதிலுமேயே நாள் பூராவாக கழிந்தது. 14 தேதியன்று இரவு படுக்கை உடையை அணிந்து கொள்ளாமலேயே இளவரசர் படுத்திருந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள அறையில் அவள் காலம் கழித்தாள். பல தடவைகள் அவள் விழித்தபோது அவருடைய முணுமுணுப்புகளையும் முனங்கல்களையும் அவருடைய படுக்கையின் கிரை சப்தத்தையும் தைக்கனின் காலடி ஓசைகளையும் அந்த டாக்டரும் தைக்கனும் அவரை திருப்பி போடும்போது ஏற்பட்ட சப்தங்களையும் அவள் கேட்டாள். கதவுக்கு பக்கத்தில் பல தடவைகள் அவள் நின்று கவனித்து கேட்டபோது அவருடைய முணுமுணுப்புகள் வழக்கத்தை விட அதிகமான சப்தத்தை கொண்டிருப்பதையும் அடிக்கடி அவரை திருப்பி போட்டு கொண்டிருப்பதையும் அவள் கேட்டாள். அவளால் தூங்க முடியவில்லை. பல தடவைகள் கதவுக்கு பக்கத்தில் போய் நின்று கவனித்து கேட்டு உள்ளே நுழைய விரும்பினாள். ஆனால் அப்படி அவள் செய்யவில்லை. வயோதிக இளவரசர் பேசாமல் இருந்தாலும் அவரை பற்றி மற்றவர்கள் கொள்ளும் ஒவ்வொரு கவலையை பற்றியும் அவருக்கு மனக்கஷ்டமாய் இருந்தது என்பதை அவள் கண்டாள். அவள் தன்னை அறியாமல் அவரை நோக்கியபோது எவ்வளவு அதிருப்தியோடு அந்த பார்வையை அவர் தவிர்க்கிறார் என்பதை அவள் கவனித்தாள். அகால நேரத்தில் இரவில் அவருடைய அறைக்குள் போவது அவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் என்பதை அவள் அறிவாள். ஆனால் இதற்கு முன்பாக அம்மாதிரி அவருக்காக அவள் வருந்தியதில்லை, அல்லது அவரை இழந்து விடுவாள் என்ற பயத்தை அவ்வளவு அதிகமாக இதற்கு முன்னால் அவள் உணர்ந்ததும் இல்லை. அவளுடைய வாழ்க்கை பூராவிலும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செய்கையிலும் அவள் மீது அவருக்கு உண்டான அன்பு பிரதிபலிப்பதை அவள் கண்டாள். இம்மாதிரி நினைவுகளுக்கு இடையே சில சமயங்களில் அவளுடைய மனோராஜ்யத்தில் சாத்தான் நுழைவதுண்டு. அதாவது அவருடைய மரணத்திற்கு பின்னால் காரியங்கள் எப்படி இருக்கும், அவளுடைய புதிய விடுதலை பெற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற சிந்தனைகள் அவளுக்கு தோன்றுவதுண்டு. மிகுந்த அருவருப்போடு அந்த சிந்தனைகளை அவள் விரட்டி அடிப்பாள். அதிகாலையில் அவர் அமைதி அடைந்தார். அவளும் தூங்க ஆரம்பித்தாள். வெகு நேரம் கழித்து அவள் விழித்தாள். விழிக்கும்போது அநேகமாய் ஏற்படக்கூடிய உண்மையான சிரத்தை அவளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாய் காட்டியது. அதாவது அவளுடைய முக்கியமான கவலையெல்லாம் அவளுடைய தந்தையின் அசுக்கியத்தை பற்றியது என்பதாகும். அவள் விழித்ததும் கதவுக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்தபோது அவருடைய புலம்பலை கேட்டாள். அதை கேட்டதும் விஷயங்கள் இன்னும் பழையபடியேதான் இருக்கின்றன என்று தனக்குள் சொல்லி ஒரு பிரிச்சு விட்டாள். என்ன நடந்திருக்க முடியும்? எனக்கு என்ன வேண்டும்? அவர் மரணமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று அவள் தன்னையே வெறுத்து கொண்ட உணர்ச்சியோடு அழ ஆரம்பித்தாள். அவள் ஸ்நானம் செய்து உடை அணிந்து பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு முற்ற மண்டபத்திற்கு வெளியே போனாள். அங்கே குதிரைகள் இல்லாமல் வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அந்த வண்டிகளில் சாமான்களை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். வெதுவெதுப்பான மந்தமான காலை நேரமாயிருந்தது. இளவரசி மேரி முற்ற மண்டபத்திலேயே நின்று தன்னுடைய ஆத்மார்த்த வீழ்ச்சியைக் கண்டு பயம் கொண்டு தன்னுடைய தந்தையிடம் போவதற்கு முன்பாக தன் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தாள். டாக்டர் கீழே இறங்கி வந்து அவளிடம் சென்றார். அவர் இன்று கொஞ்சம் சுக்கியமாயிருக்கிறார். நான் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தேன். அவர் சொல்வதிலிருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கொஞ்சமாவது ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய சிந்தனை தெளிவாய் இருக்கிறது. அவர் உன்னை அழைக்கிறபடியால் நீ உள்ளே வா என்று அவர் சொன்னார். இதை கேட்டதும் இளவரசி மேரியின் இருதயம் பலமாய் அடிக்க ஆரம்பித்து அவள் முகமும் வெளிறியது. தான் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவள் சுவரில் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய இருதயம் அந்த பயங்கரமான கெடுதலான மயக்கங்களினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் போது அவரோடு பேசுவதோ அவரை பார்ப்பதோ
அவருடைய கண்கள் அவளை நோக்குவதோ என்பதையெல்லாம் அவள் நினைத்தபோது அவளை மகிழ்ச்சியும் பயங்கரமும் வாட்டின. உள்ளே வா என்று டாக்டர் சொன்னார். தன்னுடைய தந்தையின் அறைக்குள் இளவரசி மேரி நுழைந்து அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் போனாள். அவர் மல்லாந்து படுத்திருந்தார். தலையை உயர்த்தி வைத்திருந்தார்கள். அவருடைய சிறிய மெலிந்த கைகள் நீல நரம்புகள் வெளியே புடைத்துக் கொண்டிருக்க அந்த மெத்தையின் மீது விழுந்து கிடந்தன. அவருடைய இடது கண் அவளுக்கு நேராக பார்வையை செலுத்தியது. அவருடைய வலது கண் கோணலாக காணப்பட்டது. அவருடைய புருவங்களும் உதடுகளும் அசைவற்று இருந்தன. எல்லாவற்றையும் சேர்த்து அவரை பார்த்தபோது அவர் மெலிந்தவராகவும் சிறியவராகவும் பரிதாபகரமானவராகவும் காணப்பட்டார். அவருடைய முகம் சுருங்கியோ அல்லது கரைந்தோ போனதாக தோன்றியது. அவருடைய அங்க அடையாளங்கள் சிறியதாய் விட்டன. இளவரசி மேரி அவரிடம் சென்று அவர் கையை முத்தமிட்டாள். அவருடைய இடது கை அவளுடைய கையை அழுத்தியது. ஆகவே வெகு நேரமாக அவளுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அவளுடைய கையை அவர் முறுக்கினார். அவருடைய புருவங்களும் உதடுகளும் கோபமாக படபடத்தன. அவர் தன்னிடம் என்ன விரும்புகிறார் என்பதை அறிவதற்கு அவள் பீதியோடு அவரை நோக்கினாள். தம்முடைய இடது கண்ணால் அவளுடைய முகத்தை பார்ப்பதற்காக அவள் இடம் மாறி நின்றபோது அவர் அமைதி அடைந்தான். சில வினாடிகள் அவருடைய முகத்திலிருந்து தமது கண்களை எடுக்கவில்லை. பின்னால் அவருடைய உதடுகளும் நாக்கும் அசைத்தன. சப்தங்கள் வெளிவந்தன. அவர் பேச ஆரம்பித்தார். பீதியோடும் இரக்கத்தோடும் அவளை நோக்கினார். அவளால் அறிந்து கொள்ள முடியாதோ என்று அவர் பயந்தது போல தோன்றியது. தன்னுடைய பூரண சாமர்த்தியத்தையும் ஒன்று கூட்டி இளவரசி மேரி அவரை நோக்கினாள். அவருடைய நாக்கை அசைப்பதற்காக அவர் செய்த முயற்சிகள் கோமாளித்தனமாயிருந்தபடியால் அவள் தனது கண்களை கவிழ்த்து கொண்டாள். அவளுடைய தொண்டைக்கு வந்து கொண்டிருந்த விம்மல்களை கஷ்டத்தோடு அமுக்கினாள். அவர் ஏதோ சொன்னார். அதே வார்த்தைகளை பல தடவைகள் திரும்ப திரும்பச் சொன்னார். அவளால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லுவது எதுவாக இருக்கும் என்பதை அவள் யூகிக்க முயற்சி செய்து அவர் சொல்லிய வார்த்தைகளை கேள்விக்குறியோடு அவள் திரும்பச் சொன்னாள். அர் ஏட் ஏட் என்று பல தடவைகள் அவர் சொன்னார். இந்த சப்தங்களை அறிந்து கொள்வது முற்றிலும் அசாத்தியம். தாம் அறிந்து கொண்டதாக டாக்டர் நினைத்தார். கேள்விக்குறியோடு அவர், மேரி, நீ பயப்படுகிறாயா என்று திருப்பிச் சொன்னார். இளவரசர் தமது தலையை குலுக்கிவிட்டு மீண்டும் அதே சப்தங்களை உச்சரித்தார். எனது உள்ளம் வருத்துகிறது என்று இளவரசி மேரி கேட்டாள். அப்படித்தான் என்று சொல்லுவதைப் போல அவர் முனங்கினார். அவளுடைய கையை எடுத்து அவருடைய மார்பில் பல இடங்களில் வைத்து அழுத்தி அதை வைப்பதற்கு சரியான இடத்தை கண்டு பிடிப்பது போல அவர் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் நினைவுகள், உன்னை பற்றித்தான் நினைவுகள் என்று முன்பு சொல்லியதை விட அதிகமான தெளிவோடு அவர் கூறினார். இப்பொழுது தாம் சொல்லுவதை புரிந்து கொள்ள முடியும் என்ற நிச்சயத்தில் அவர் இருந்தார். தனது விம்மல்களையும் கண்ணீரையும் மறைக்க முயற்சி செய்து இளவரசி மேரி தனது தலையை அவர் கையில் அழுத்தினாள். அவளுடைய தலை முடியை அவர் தடவிக் கொடுத்தார். இரவு பூராவாக உன்னை நான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். எனக்கு மட்டும் தெரிந்திருந்தால் நான் உள்ளே வர பயந்து கொண்டிருந்தேன் என்று கண்ணீரோடு அவள் சொன்னாள். அவளுடைய கையை அவர் அழுத்தினார். நீ தூங்கவில்லையா? இல்லை, நான் தூங்கவில்லை என்று இளவரசி மேரி சொல்லிவிட்டு தனது தலையை ஆட்டினாள். தன்னை அறியாமலேயே தனது தந்தை செய்வதைப் போல செய்ய ஆரம்பித்து தன்னுடைய எண்ணங்களை கூடிய வரையில் சைகைகள் மூலமாக காட்ட ஆரம்பித்தாள். அவளுடைய நாக்கும் அசைவதற்கு கஷ்டமாக இருப்பது போல தோன்றியது. ஆண்பிற்குரிய ஆண்பான அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இளவரசி மேரியால் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளிடம் இதற்கு முன்பு அவர் காட்டியராத ஒரு கனிவையே அந்த வார்த்தையால் காட்ட விரும்புகிறார் என்பது அவருடைய பார்வையில் இருந்து தெளிவாய் தோன்றியது. நீ ஏன் உள்ளே வரவில்லை? நான் அவர் மரணமடைய வேண்டுமென்று விரும்பிக் கொண்டிருந்தேன் என்று இளவரசி மேரி நினைத்தாள். அவர் சிறிது நேரம் முனமாய் இருந்தார். உனக்கு வந்தனம், ஆண்பான குமாரியே. எல்லாவற்றையும் மன்னித்து விடு. உனக்கு வந்தனம், மன்னித்து விடு. உனக்கு வந்தனம் என்று அவர் சொன்னார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. ஆண்ட்ரூவை கூப்பிடு என்று அவர் திடீரென்று சொன்னார். ஒரு குழந்தைத்தனமான வீதியுற்ற சந்தேக தோற்றம் அவர் பேசியபோது அவருடைய முகத்தில் காணப்பட்டது. இம்மாதிரி கேட்பது அர்த்தமற்றது என்பதை அவரே அறிந்திருப்பது போல தோன்றியது. அல்லது
இளவரசி மேரிக்கு அம்மாதிரி தோன்றியது. அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று அவள் பதிலளித்தாள். அவர் அவளை கோழைத்தனமான ஆச்சரியத்தோடு நோக்கினார். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஸ்மாலென்ஸ் நகரில் இராணுவத்தோடு இருக்கிறார், அப்பா ரோட். அவர் தமது கண்களை தீக்கொண்டு வெகு நேரம் மௌனமாயிருந்தார். தமது சந்தேகங்களுக்கு பதில் கூறுவதைப் போலவும், ஒவ்வொன்றையும் இப்பொழுது அவர் நினைவு கூர்ந்து அறிந்து கொண்டதைப் போலவும், தமது தலையை அவர் அசைத்து மீண்டும் தமது கண்களை திறந்தார். ஆம் என்று அவர் மிருதுவாகவும் தெளிவாகவும் சொன்னார். ருஷ்யா நாசமாய் போயிற்று. அவர்கள் ருஷ்யாவை அழித்து விட்டார்கள் ரோட். அவர் விம்மி அழ ஆரம்பித்தார். மீண்டும் அவருடைய கண்களில் இருந்து நீர் பெருகியது. இளவரசி மேரியால் இனியும் தன்னை அடக்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. அவருடைய முகத்தை பார்த்ததும் அவள் அழுதாள். மீண்டும் அவர் தமது கண்களை தீக்கொண்டார். அவருடைய விம்மல்கள் நின்றன. தமது கண்களை அவர் சுட்டிக்காட்டினார். அதை அறிந்து கொண் தைக்கன் அவரது கண்ணீரை துடைத்தான். மீண்டும் அவர் தமது கண்களை திறந்து எதையோ சொன்னார். வெகு நேரம் வரை ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியில் அதை தைக்கன் அறிந்து கொண்டு திருப்பிச் சொன்னான். அவர் என்ன மனோபாவத்தில் பேசிக் கொண்டிருந்தாரோ அதே மனோபாவத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டு பிடிக்க இளவரசி மேரி முயற்சித்தாள். ருஷ்யாவை பற்றியோ அல்லது இளவரசர் ஆண்ட்ரோவை பற்றியோ அல்லது தன்னை பற்றியோ அல்லது அவருடைய பேரனை பற்றியோ அல்லது தம்முடைய மரணத்தை பற்றியோ அவர் பேசியிருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆகவே அவருடைய வார்த்தைகளை அவளால் யூகிக்க முடியவில்லை. நீ உனது வெள்ளை ஆடையை அணிந்து கொள், எனக்கு அது பிரியமானது என்பது தான் அவர் கூறியது. இதை அறிந்து கொண்டதும் இன்னும் அதிகமாக இளவரசி மேரி விம்மி அழுதாள். அவளுடைய கையை பற்றி அவளை வெளியே வராந்தாவிற்கு டாக்டர் அழைத்துச் சென்று அவளுக்கு இதமான வார்த்தைகள் கூறி பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளுக்கு இணங்கும்படி செய்ய அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவள் அறையை விட்டு போனதும் வயோதிக இளவரசர் மீண்டும் தமது குமாரரை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் சக்கரவர்த்தியை பற்றியும் பேச ஆரம்பித்து கோபமாக தமது புருவங்களை நெரித்து தமது கரகரப்பான தொனியை உயர்த்தினார். அச்சமயத்தில் அவருடைய இரண்டாவதாகவும் கடைசியானதுமான நோய் தாக்குதல் ஏற்பட்டது. ரோட் இளவரசி மேரி தாழ்வாரத்தில் இருந்தாள். அன்றைய தினம் தெளிவாகவும் உஷ்ணமாகவும் இருந்தது. சூரியன் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை பற்றியும் நினைக்க முடியவில்லை. எந்த உணர்ச்சியும் அவளுக்கு இல்லை. தனது தந்தை மீதுள்ள ஆர்வமுள்ள ஆசை ஒன்றுதான், அந்த வினாடி வரையில் அவள் உணர்ந்திராத அந்த ஆசை ஒன்றுதான் அவளுக்கு இருந்தது. விம்மி விம்மி அழுது கொண்டே தோட்டத்திற்குள் ஓடி இருபுறங்களிலும் எலுமிச்சை மரங்களை கொண்ட சாலை வழியாக குளம் வரையில் ஓடினாள். அந்த எலுமிச்சை மரங்களை இளவரசர் ஆண்ட்ரூ நட்டு வைத்தார். ஆம், நான் 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 அவர் இறக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆம், அது சீக்கிரமாக முடிய வேண்டுமென்று விரும்பினேன். நான் அமைதியாக இருக்க விரும்பினேன். என்னை பற்றி என்ன ஆவது? அவர் இல்லாதபோது அந்த அமைதி தான் என்ன பலன் கொடுக்கப் போகிறது என்று இளவரசி மேரி அந்த தோட்டத்தில் உலவிக்கொண்டே தனது கைகள் விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பதால் உயர்ந்து தனியும் தனது மார்பில் வைத்து அழுத்திக் கொண்டே முணுமுணுத்தாள். அந்த தோட்டத்தைச் சுற்றி முடித்ததும் அந்த பாதை மீண்டும் அவளை வீடு கொண்டு வந்து சேர்த்தது. வீட்டிற்கு வந்ததும் குமாரி பிரியனை அவள் பார்த்தாள். பாகுசாரவா என்ற இடத்திலேயே அவள் தங்கப் போகிறாள். அதை விட்டுப்போக அவள் விரும்பவில்லை. அச்சமயம் அவள் தன்னோடு ஒரு அந்நியரை அழைத்துக் கொண்டு இளவரசி மேரியிடம் வந்தாள். அவர்தான் அந்த வில்லாவின் மிராசுதார்களின் மார்ஷல். சீக்கிரமாக இளவரசி அதை விட்டு புறப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறுவதற்காக அவர் நேராக வந்தார். இளவரசி மேரி அவர் சொல்லுவதை கேட்டாள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை வீட்டிற்குள்ளே அழைத்துச் சென்று அவருக்கு மத்தியான சாப்பாடு அளித்து அவளும் அங்கே அமர்ந்தாள். பின்னால் அவரிடம் சொல்லிக்கொண்டு வயோதிக இளவரசரின் அறை வாசலுக்கு போனாள். ஒரு பரபரப்படைந்த முகத்தோடு வெளியே வந்த டாக்டர் அவளை உள்ளே போகக்கூடாது என்று சொன்னார். போய்விடு இளவரசியே, போய்விடு, போய்விடு. அவள் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்து அந்த குளத்திற்கு பக்கத்தில் உள்ள சரிவில் புல் தரையில் அமர்ந்தாள். அவள் அங்கிருப்பதை ஒருவராலும் பார்க்க முடியாது. அவள் எவ்வளவு நேரம் அங்கே இருந்தாள் என்பது அவளுக்கு தெரியாது. அங்கிருந்த பாதை வழியாக ஒரு பெண் ஓடிவரும் காலடி ஓசையை கேட்டு அவள் தன்னுணர்வு பெற்றாள். அவள் எழுந்தாள். அவளை பார்ப்பதற்காக அவளுடைய வேலைக்காரி துனியாஷா தேடிக் கொண்டிருப்பது போல தோன்றினாள். தன்னுடைய எஜமானியை பார்த்ததும்
வீதியுற்றவள் போல அவள் திடீரென்று நின்றாள். தயவு செய்து வாருங்கள் இளவரசியே. இளவரசர் என்று துனியாஷா நிறுத்திச் சொன்னாள். இதோ இப்பொழுதே நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று இளவரசி வேகமாக பதில் சொல்லிவிட்டு துனியாஷா என்ன சொல்லிக் கொண்டிருந்தாளோ அதை முடிப்பதற்கு விடாமல் அந்த பெண்ணை பார்க்காமல் தவிர்த்து வீட்டை நோக்கி ஓடினாள். இளவரசியே, அது கடவுளின் விருப்பம். இதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவளை அந்த வீட்டு வாசலில் சந்தித்த மார்ஷல் சொன்னார். என்னை தனியாக விடுங்கள், அது உண்மை அல்ல என்று கோபமாக அவரை பார்த்து கூச்சலிட்டாள். அவளை நிறுத்துவதற்கு டாக்டர் முயற்சித்தார். அவள் அவரை அப்புறமாக தள்ளிவிட்டு அவளுடைய தந்தையின் அறையினுடைய வாசலுக்கு ஓடினாள். எதற்காக? வீதியுற்ற முகங்களோடு கூடிய இந்த மக்கள் என்னை தடுக்கிறார்கள். அவர்கள் யாரும் எனக்கு வேண்டியதில்லை. அவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் நினைத்தாள். அவள் கதவை திறந்தாள். முன்னால் இருண்டிருந்த அந்த அறையில் இப்போது பிரகாசமான பகல் வெளிச்சம் பரவியிருந்தது. அவள் திடுக்கிட்டாள். அந்த அறையில் அவளுடைய தாதியும் மற்ற பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவளுக்கு வழி விடுவதற்காக கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்து விலகி நின்றார்கள். அவர் முன் போலவே படுக்கையில் படுத்திருந்தார். அவருடைய அமைதியான முகத்தில் காணப்பட்ட கடுமையான தோற்றம் இளவரசி மேரியை வாசற்படியிலேயே நிறுத்தியது. இல்லை, அவர் இறக்கவில்லையது முடியாத காரியம் என்று அவள் தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டு அவரிடம் நெருங்கினாள். அவளை பற்றிய பயங்கரத்தை அவள் அடக்கிக் கொண்டு அவருடைய கன்னத்தில் தன் உதடுகளை அழுத்தினாள். ஆனால் உடனே பின்வாங்கினாள். அவருக்காக அவளிடம் ஏற்பட்டிருந்த எல்லா கனிவுகளும் உடனே மறைந்தன. அதற்கு பதிலாக தனக்கு முன்பாக அங்கே படுத்து கிடப்பதை பார்த்து அவளுக்கு ஒரு பயங்கர உணர்ச்சி ஏற்பட்டது. இல்லை, அவர் உயிரோடு இல்லை. அவர் இருந்த இடத்தில் இப்பொழுது அவளுக்கு பழக்கமில்லாத விரோதமான பயங்கரமான அருவருக்கத்தக்க ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அவள் தனது முகத்தை தனது கைகளால் மறைத்துக் கொண்டு அங்கிருந்த டாக்டர் மீது சாய்ந்தாள். அவர் பிடித்துக் கொண்டார். தைக்கனுக்கும் டாக்டருக்கும் முன்னிலையில் அங்கிருந்த பெண்கள் இளவரசரின் சடலத்தை குளிப்பாட்டினார்கள். வாய் திறந்திருக்கும் போதே விரைத்துவிடக்கூடாது என்பதற்காக நாடியையும் தலையையும் சேர்த்து ஒரு கைக்குட்டையால் கட்டினார்கள். கால்கள் விரிந்துவிடக்கூடாது என்று ஏற்கனவே விரிய ஆரம்பித்திருந்த கால்களை மற்றொரு கைக்குட்டையால் ஒன்று சேர்த்து கட்டினார்கள். பின்னால் அவருடைய சீருடையை அவருக்கு அணிவித்து பதக்கங்களை எல்லாம் மாற்றி சுருங்கி போயிருந்த அந்த சிறிய சடலத்தை மேஜை மீது கிடத்தினார்கள். இவற்றையெல்லாம் யார் ஏற்பாடு செய்தார்கள், எப்பொழுது செய்தார்கள் என்பது கடவுளுக்கே தெரியும். என்றாலும் முறைப்படி ஒழுங்காகச் செய்யப்பட்டன. அவருடைய சவப்பெட்டியைச் சுற்றி இரவில் மெழுகு வத்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அதன் மீது ஒரு சவப்போர்வை விரிக்கப்பட்டிருந்தது. ஜூனிப்பர் பச்சை இலைகள் தரை பூராவாக பரப்பப்பட்டிருந்தன. அவருடைய சுருங்கிய தலைக்கு கீழாக அச்சடித்த பட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் ஒரு மூலையில் சுவிசேஷங்களை ஒருவன் ஓதிக்கொண்டிருந்தான். ஒரு செத்த குதிரையைச் சுற்றி மற்ற குதிரைகள் எப்படி தயக்கத்தோடும் பலமாய் மூச்சு விட்டுக்கொண்டும் கூடி நிற்குமோ அதே மாதிரி அந்த சவப்பெட்டியைச் சுற்றி வீட்டைச் சேர்ந்தவர்களும் வெளியார்களும் மார்ஷலும் கிராமத் தலைவரும் விவசாய பெண்களும் வந்த வரவேற்பு அறையில் நெருக்கமாக கூடி நின்று வீதி அடைந்த வெறித்த பார்வையோடு தங்களுக்கு சிலுவை குறி காட்டி தலை குனிந்து வயோதிக இளவரசரின் குளிர்ந்து விரைத்து போன கையை முத்தமிட்டார்கள். 10.9 வாகுசாரவா என்ற எஸ்டேட்டில் இளவரசர் ஆண்ட்ரூ வந்து தங்கியிருந்ததற்கு முன்பாக அதன் சொந்தக்காரர்கள் எப்பொழுதுமே அங்கு வசித்ததில்லை. பாலுடு ஹில்ஸ் எஸ்டேட்டைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் வாகுசாரவா விவசாயிகளுக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. பேச்சிலும் உடையிலும் நடைமுறையிலும் வாகுசாரவா விவசாயிகள் வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். சமவெளி விவசாயிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பாலுடு ஹில்ஸுக்கு அவர்கள் எப்பொழுதாவது கதிர் அறுக்கவோ குளங்களை வெட்டவோ வாய்க்கால்களை தோண்டவோ உதவி செய்ய வந்தால் அவர்களுடைய விடாத உழைப்பை கண்டு வயோதிக இளவரசர் பாராட்டுவதுண்டு. ஆனால் அவர்களுடைய காட்டுத்தனமான விரும்புவதில்லை. போக்கிக்காக அவர்களை வாகுசாரவாவில் இளவரசர் ஆண்ட்ரூ கடைசியாக தங்கியிருந்த போது விவசாயிகளுக்காக ஆஸ்பத்திரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தினார். நிலவரியை கூட குறைத்தார். இவையெல்லாம் அவர்களுடைய முரட்டுத்தனத்தை தணிக்கவில்லை. வயோதிக இளவரசர் அவர்களிடம் இருப்பதாக சொல்லி வந்த அந்த காட்டுத்தனத்தை இவையெல்லாம் இன்னும் பலப்படுத்தின. அவர்களிடம் எப்பொழுதும் பற்பல விதமான தெளிவற்ற வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கும். அவர்களை கோசாக்குகளாக படைகளில் சேர்க்கப் போவதாக ஒரு சமயம் ஒரு வதந்தி பரவியது. மற்றொரு சமயம்
அவர்களை மற்றொரு மதத்திற்கு மாற்றப் போவதாக ஒரு வதந்தி பரவியது. ஜார் சக்கரவர்த்தி வெளியிட்ட பிரகடனங்கள் பால் சக்கரவர்த்திக்கு 1797 வருஷத்தில் செய்து கொடுத்த பிரமாணம் என்பவை போன்ற வதந்திகள் ஒரு சமயத்தில் கிளம்பனி. அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டதாகவும் ஆனால் மிராசுதார்கள்தான் அதை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் அந்த வதந்தி இருந்தது. பீட்டர் பியோடாராவிச் மீண்டும் சிம்மாசனத்திற்கு 7 வருஷங்களில் வந்து தவிடுவார் என்றும் அவர் வந்த பின்பு எல்லாம் விடுதலை அடைந்துவிடும் என்றும் அப்புறம் கட்டுப்பாடுகளே இருக்காதென்றும் ஒரு வதந்தி கிளம்பியது. போன பார்ட்டோடு நடக்கும் யுத்தத்தை பற்றியும் அவர் படையெடுத்து வருவதை பற்றியும் அவர்களுடைய மனதில் கிறிஸ்து துரோகி, உலக முடிவு, பூரண சுதந்திரம் ஆகிய எண்ணங்களோடு தெளிவற்ற விதமாக அவர்களுடைய மனோராஜ்யம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாகுசாரவாவை சுற்றி பல பெரிய கிராமங்கள் இருந்தன. சர்க்காருக்கும் மிராசுதார்களுக்கும் சொந்தமாயிருந்த அந்த கிராமங்களைச் சேர்ந்த அடிமைகள் நிலவரி கொடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்கு இஷ்டமோ அங்கு அவர்கள் வேலை செய்யலாம். சுற்றுப்புறங்களில் அங்கேயே வசித்த மிராசுதார்கள் வெகு சொற்பம். அதைத் தவிர வீட்டு வேலைக்கார அடிமைகளும் படித்த அடிமைகளும் வெகு சொற்பமாய் இருந்தார்கள். ருஷ்ய மக்களின் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் கண்காணாத உணர்ச்சிகள் அப்பாக்கங்களில் வசித்து வந்த விவசாயிகளின் வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றிற்கான காரணங்களும் அவற்றின் அர்த்தங்களும் ஒருவராலும் அறிய முடியாதபடி திகைப்பாயிருந்தன. என்றாலும் மற்ற இடங்களில் காணப்படுவதை விட அவர்களிடம் அதிக தெளிவாகவும் பலமாகவும் காணப்பட்டன. 20 வருஷங்களுக்கு முன்பாக அந்த விவசாயிகளிடம் ஒரு இயக்கம் தோன்றியது. அதாவது வெந்நீர் நதிகள் உள்ள இனம் தெரியாத பிரதேசத்திற்கு அவர்கள் குடியேற வேண்டும் என்று ஒரு இயக்கம் தோன்றியது. பாகுசாரவா விவசாயிகள் உள்பட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திடீரென்று தங்கள் ஆடுமாடுகளை விற்றுவிட்டு தங்களுடைய குடும்பத்தார்களுடன் தென்கிழக்கு திசையை நோக்கி புறப்பட்டார்கள். கடலுக்கு அப்பால் ஏதோ ஒரு இடத்திற்கு பறவைகள் குடி போவதைப் போல இந்த மக்களும் தங்களுடைய மனைவிகளுடனும் குழந்தைகளுடனும் தென்கிழக்கை நோக்கி பிரயாணம் போனார்கள். அவர்களில் யாரும் அந்த இடங்களுக்கு எப்பொழுதும் போனதில்லை. தங்களுடைய சுதந்திரங்களை ஒருவர் பின் ஒருவராக நிலை கொடுத்து வாங்கிக் கொண்டும் அல்லது ஒருவரிடமும் சொல்லாமல் அதை விட்டு ஓடியும் வண்டிகளில் எரியும் நடந்தும் அந்த வெந்நீர் நதிகள் பிரதேசத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களில் பலர் தண்டிக்கப்பட்டார்கள். சிலரை சைபீரியாவுக்கு அனுப்பினார்கள். பலர் குளிராலும் பசியாலும் தெருக்களிலேயே மாண்டார்கள். இன்னும் சிலர் தங்கள் சொந்த விருப்பப்படியே திரும்பி வந்தார்கள். அந்த இயக்கம் எப்படி காரணமில்லாமல் தோன்றியதோ அதே மாதிரி தானாகவே மடித்தது. ஆனால் அம்மாதிரி கண்காணாத உணர்ச்சிகள் அந்த மக்களிடம் இன்னமும் உயிரோடு இருக்கின்றன. ஆனால் ஆச்சரியமாகவும் எதிர்பாராமலும் இயற்கையாகவும் வேகமாகவும் எளிமையாகவும் அந்த உணர்ச்சிகளை வெளியே காட்டுவதற்கு தயாராக அவை இருந்து கொண்டிருந்தன. இந்த 1812 வருஷத்தில் அந்த மக்களுடன் தொடர்பு கொண்ட யாரும் இந்த கண்காணாத உணர்ச்சி வேகங்கள் மிகுந்த பலமாக வளர்ந்து வெடிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதைக் கண்டுகொள்ளலாம். வயோதிக இளவரசரின் மரணத்திற்கு சிறிது முன்பாக பாகுசாரவாவிற்கு அல்பாட்டிச் வந்து சேர்ந்தார். அங்கிருந்த விவசாயிகளிடம் பாலுடு ஹில்ஸ் மாவட்டத்தில் இருப்பதற்கு நேர் விரோதமாக ஒரு கொதிப்பு தோன்றியிருப்பதை அவர் கவனித்தார். பாலுடு ஹில்ஸ் மாவட்டத்தில் 60 விர்ஸ் சுற்றளவில் உள்ள விவசாயிகள் எல்லாரும் தங்களுடைய கிராமங்களை கோசாக்குகள் கொள்ளை அடிக்கும்படி விட்டுவிட்டு கிராமங்களை விட்டே போய்விட்டார்கள். ஆனால் இங்கே பாகுசாரவாவை சுற்றியுள்ள சமவெளி விவசாயிகள் பிரெஞ்சுக்காரர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு வதந்தி இருந்து வந்தது. பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து துண்டு பிரசுரங்களை பெற்று அவற்றை விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இடங்களை விட்டு புறப்பட்டு போகும் உத்தேசம் அவர்களுக்கு இல்லை. தமக்கு விசுவாசமாயுள்ள வீட்டு வேலைக்கார அடிமைகளிடமிருந்து ஒரு விஷயத்தை அல்பாட்டிச் அறிந்து கொண்டார். கார் என்ற விவசாயி அந்த கிராம சமுதாயத்திடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தான். சமீபத்தில் சர்க்காரின் சரக்கு வண்டிகளை அவன் ஒட்டிப் போய் விட்டுவிட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டது. அவன் வரும் போது சில செய்திகளை கொண்டு வந்தான். மக்கள் காலி செய்து விட்டு போன கிராமங்களை கோசாக்குகள் கொள்ளை அடிப்பதாகவும் ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் தீங்குகள் செய்வதில்லை என்றும் அவள் கேள்விப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விஸ்லாம்காவா என்ற கிராமத்தை பிரெஞ்சுக்காரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்ட பின்பு அங்கிருந்து வந்த ஒரு விவசாயி முதல் நாளன்று ஒரு விஷயம் சொல்லியதை அல்பாட்டிச்சும் அறிவார். அதாவது ஒரு பிரெஞ்சு ஜெனரல் விடுதல் பிரகடனத்தில் குடி மக்களுக்கு எவ்வித கெடுதியும் செய்யப்படாதென்றும் அவர்கள் கிராமங்களிலேயே தங்கியிருந்தால் அவர்களிடமிருந்து இராணுவத்தார்கள் எடுத்துக் கொள்ளும் பொருள்களுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் சொல்லியிருந்தார்.
அதற்கு ஆதாரமாக விஸ்வாங்காவா கிராமத்தில் இருந்து 100 ரூபிள்கள் நோட்டுகளை அவன் கொண்டு வந்தான். வைக்கோலுக்காக முன்பணமாக அது கொடுக்கப்பட்டதாம். அந்த நோட்டுகள் கள்ள நோட்டுகள் என்பது அவனுக்கு தெரியாது. மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் அல்பாட்டிச் கேள்விப்பட்டார். வாகுசாரவாவில் இருந்து இளவரசியின் பொருள்களை அப்புறப்படுத்துவதற்காக வண்டிகளை சேகரிக்கும்படி கிராம தலைவனுக்கு உத்தரவு கொடுத்த அதே தினத்தில் ஒரு கிராம கூட்டம் நடந்ததாகவும், அந்த கூட்டத்தில் விவசாயிகள் அதை விட்டு போகாமல் தங்கியிருக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவள் கேள்விப்பட்டார். என்றாலும் அவருக்கு இனி அவகாசம் இல்லை. வயோதிக இளவரசர் இறந்த தினமாகிய 15 தேதியன்று அந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட்டுவிட வேண்டுமென்றும், அந்த இடம் வரவர அபாயகரமாயிருக்கிறதென்றும் இளவரசி மேரியிடம் அந்த மார்ஷல் வற்புறுத்திச் சொன்னார். 16 தேதிக்கு பின்னால் நடக்கிற காரியங்களுக்கு தாம் பொறுப்பல்ல என்பதையும் அவர் அவளிடம் சொன்னார். வயோதிக இளவரசர் இறந்த தினத்தின் மாலையில் அந்த மார்ஷல் தாம் மறுநாள் பிரேத அடக்கத்திற்கு வருவதாக சொல்லிவிட்டு போனார். ஆனால் அந்தப்படி செய்ய அவரால் முடியவில்லை. பிரெஞ்சுக்காரர்கள் எதிர்பாராத விதமாக முன்னேறி வருவதாக அவருக்கு செய்தி கிடைத்தபடியால் தமது எஸ்டேட்டில் இருந்து தமது குடும்பத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் எடுத்துக்கொண்டு உடனே அவர் புறப்பட்டுவிட்டார். சென்ற 30 வருஷங்களாக அந்த பாகுசாரவாவின் கிராமத் தலைவனாக திரால் என்பவன் வேலை பார்த்து வந்தான். அவனை வயோதிக இளவரசர் திரோனுஷ்கா என்று அழைத்து வந்தார். வயது வந்தவுடன் தாடி வளர்க்க ஆரம்பித்து அவர்களுடைய 60வது 70வது வயது வரையில் ஒரு முடிகூட வெள்ளையாகாமல், ஒரு பல்கூட கீழே விழாமல், உடலிலும் உள்ளத்திலும் ஊக்கம் கொண்டுள்ள விவசாயிகளில் திரான் என்பவனும் ஒருவன். அந்த விவசாயிகள் தங்களுடைய 60வது வயதிலும் கூட 30வது வயதில் இருந்த மாதிரி பலமாகவும் நிமிர்ந்த நடையுடையவர்களாகவும் இருப்பார்கள். வெந்நீர் நதிகள் பிரதேசத்திற்கு குடி போனவர்களில் மற்றவர்களைப் போல திரானும் ஒருவன். குடி போனவர்கள் திரும்பி வந்த பின்பு அந்த கிராமத்து தலைவனாகவும் பாகசாரவா கிராமத்தின் உபச்சாரியராகவும் திரான் நியமிக்கப்பட்டான். சென்ற 23 வருஷங்களாக எவ்விதமான குற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் அந்த பதவிகளை அவன் வகித்து வந்தான். தங்களுடைய எஜமானவர்களை விட திரானுக்கே விவசாயிகள் அதிகமாய் பயப்படுவார்கள். எஜமானர்களான வயோதிக இளவரசரும் வாலிப இளவரசரும் மேனேஜரும் அவனை மரியாதையுடன் நடத்தினார்கள். வேடிக்கையாக அவனை மந்திரி என்று அழைப்பார்கள். அவனுடைய உத்தியோக காலம் பூராவிலும் திரான் எப்பொழுதும் குடித்தது இல்லை, நோயாகப்படுத்ததும் இல்லை. கடுமையான வேலைகளைச் செய்த பின்பும் கூட, இரவு பூராவும் தூக்கம் இல்லாமல் இருந்த பின்பும் கூட திரானுக்கு கொஞ்சம் கூட களைப்பு ஏற்படுவது இல்லை. அவனுக்கு வாசிக்க தெரியாவிட்டாலும் பண சம்பந்தமான கணக்குகளில் ஒன்றை கூட அவன் மறந்ததில்லை. 100கணக்கான வண்டிகளில் இளவரசருக்காக விற்பனையான மாவு மூட்டைகள் ஏற்றப்பட்டிருக்கும். அவைகளில் எந்த வண்டியில் எவ்வளவு மாவு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை திரான் மறக்காமல் சொல்லுவான். பாகுசாரவா வயல்களில் எந்த வயலிலும் உள்ள தானிய கதிர்களைப் பற்றி ஞாபகமாக விவரம் கூறுவான். பாழடைந்து நிற்கும் பாலுடு ஹில்ஸ் எஸ்டேட்டில் இருந்து அல்பாட்டிச் வந்ததும் திரானை வரும்படி சொல்லி அனுப்பினார். அன்று தான் வயோதிக இளவரசரின் பிரேத அடக்கம் நடந்தது. இளவரசியின் பிரயாண வண்டிகளுக்கு வேண்டிய 12 குதிரைகளை தயார் செய்யும்படியும், பாகுசாரவாவில் இருந்து சாமான்களை கொண்டு போவதற்கு 18 வண்டிகளை தயார் செய்யும்படியும் அவனிடம் கூறினார். விவசாயிகள் நில தீர்வையை செலுத்தி வந்த போதிலும் பாகுசாரவாவில் 230 வீடுகள் இருந்தபடியாலும், விவசாயிகள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருந்தபடியாலும் தம்முடைய இந்த வேண்டுகோளுக்கு எவ்விதமான கஷ்டமும் இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் அல்பாட்டிச்சின் உத்தரவை கேட்டதும் திரான் தனது கண்களை கீழ் நோக்கி முனமாயிருந்தான். தமக்கு தெரிந்த சில விவசாயிகளின் பெயர்களை கூறி அவர்களிடமிருந்து வண்டிகளை கொண்டு வருமாறு அல்பாட்டிச் சொன்னார். அந்த விவசாயிகளின் குதிரைகள் எல்லாம் சரக்கு வண்டிகளை இழுத்து கொண்டு போயிருக்கின்றன என்று திரான் பதில் சொன்னான். வேறு சில பெயர்களை அல்பாட்டிச் கூறினார். அவர்களிடமும் கூட குதிரைகள் இல்லை என்று திரான் சொன்னான். சில குதிரைகள் சர்க்காருக்காக வண்டிகளில் பூட்டப்பட்டு போயிருக்கின்றன என்றும், மற்ற குதிரைகள் பலவீனமாய் இருக்கின்றன என்றும், தீனி இல்லாமல் பல குதிரைகள் இறந்துவிட்டன என்றும் அவன் சொன்னான். சாமான் வண்டிகளுக்கு குதிரைகள் கிடைப்பது ஒரு பக்கமிருக்க, பிரயாண வண்டிகளுக்கு கூட குதிரைகள் கிடைக்காதென்று தோன்றியது. திரானை கூர்மையாக அல்பாட்டிச் நோக்கி முகத்தைச் சுளித்தார். திரான் எப்படி ஒரு சிலாக்கியமான கிராமத் தலைவனாக இருந்தானோ, அதே மாதிரி அல்பாட்டிச்சும் இளவரசரின் எஸ்டேட்டுகளுடைய ஒரு சிலாக்கியமான மேனேஜராக இருந்தார்.
அவர் சென்ற 20 வருஷங்களாக மேனேஜராக இருந்து வந்தது வீணாய் போகவில்லை. தாம் யாரிடம் பழகுகிறாரோ அவர்களுடைய சுபாவங்களையும் தேவைகளையும் நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உயர்ந்த அளவில் பெற்று ஒரு எடுத்துக்காட்டு மேனேஜராக அவர் இருந்து வந்தார். அவர் திரானை நோக்கியதும் அவன் சொல்வதெல்லாம் அவனுடைய சொந்த அபிப்பிராயங்கள் அல்ல என்பதை அறிந்து கொண்டார். பாகுசாரவாவில் உள்ள மக்களின் பொதுவான போக்கு அதுதான் என்பதையும் அந்த போக்கில் அந்த கிராம தலைவனும் முன்பே அமர்ந்து விட்டான் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். ஆனால் திரான் என்பவன் சொத்துக்கள் சம்பாதித்திருந்தபடியால் அந்த மக்களால் வெறுக்கப்படுபவனாக இருந்தான் என்பதையும் அவர் அறிவார். ஆகவே எஜமானவர்களுக்கும் அடிமைகளுக்கும் இடையில் அவன் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. திரானுடைய பார்வையில் இந்த தயக்கத்தை அவர் கண்டார். ஆகவே முகத்தைச் சுளித்து அவனிடம் நெருங்கினார். இப்பொழுது நான் சொல்வதைக் கேள் திருனுஷ்கா, இந்த அசட்டு பேச்சுக்களை எல்லாம் என்னிடம் பேசாதே. மேன்மை தங்கிய இளவரசர் ஆண்ட்ரோவே என்னிடம் உத்தரவிட்டார். எல்லா மக்களையும் இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டுமென்றும் எதிரியோடு அவர்களை விட்டுவிடக்கூடாதென்றும் அவர் உத்தரவிட்டார். ஜார் சக்கரவர்த்தியிடமிருந்து கூட அம்மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. ஆகவே யாராவது ஒருவன் இங்கே தங்கியிருந்தால் அவன் ஜார் சக்கரவர்த்திக்கு துரோகியாவான். நான் சொல்லுவது உனக்கு கேட்கிறதா என்று அவர் கூறினார். எனக்கு கேட்கிறது என்று திரான் தன்னுடைய கண்களை உயர்த்தாமலேயே பதில் அளித்தான். அந்த பதிலில் அல்பாட்டிச் திருப்தியடையவில்லை. திரான், அது மிகவும் மோசமாக வந்து முடியும் என்று தமது தலையை ஆட்டிக்கொண்டு அவர் பதில் கூறினார். அதிகாரம் உங்களிடமே இருக்கிறது என்று துக்கத்தோடு திரான் பதில் சொன்னான். திரான், அந்த பேச்சை விடு என்று அல்பாட்டிச் சொல்லிவிட்டு தம்முடைய கையை மார்பிலிருந்து எடுத்து திரானுடைய கால்களுக்கு கீழுள்ள பூமியை பவித்திரமாய் சுட்டிக்காட்டிச் சொன்னார். உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதையும் உனக்கு கீழே பூமிக்குள் 3 கென் தூரம் வரை உள்ளதையும் என்னால் பார்க்க முடியும் என்று அவர் சொல்லிவிட்டு திரானுக்கு முன்னால் உள்ள பூமியை பார்த்தார். திரானின் அமைதி குலைந்தது. திருட்டுத்தனமாக அல்பாட்டிச்சை நோக்கிவிட்டு மீண்டும் தனது பார்வையை கீழே கவிழ்த்து கொண்டான். இந்த மதியினத்தை விட்டுவிடு. தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு மாஸ்கோவிற்கு போவதற்கு தயாராகும்படி மக்களிடம் சொல்லு. நாளை காலையில் இளவரசியின் சாமான்களைக் கொண்டு போவதற்காக வண்டிகளை தயாராக வைக்கும்படி சொல்லு. பொதுக்கூட்டங்கள் எதற்கும் நீ போகாதே. உனக்கு கேட்கிறதா? திடீரென்று திரான் முழங்கால் படியிட்டான். யாக்கா அல்பார்டிச், என்னை வேலையில் இருந்து தள்ளிவிடும். என்னிடமிருந்து சாவிகளை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக என்னை வேலையில் இருந்து தள்ளிவிடும் லோட். அந்த பேச்சை விடு என்று அல்பாட்டிச் கடுமையாக கூறினார். உன் உள்ளத்தையும் உனக்கு கீழே பூமியில் 3 கெஜங்கள் வரையிலும் என்னால் பார்க்க முடியும் என்று அவர் மீண்டும் சொன்னார். தேனீக்கள் வளர்ப்பதில் அவருக்குள்ள சாமர்த்தியத்தினாலும் ஓட்டு தானியங்களை எந்த சமயத்தில் விதைப்பது என்று சொல்லக்கூடிய அவருக்குள்ள அறிவினாலும் 20 வருஷங்களாக வயோதிக இளவரசரின் அபிமானத்தை பெற்றிருந்த அவருடைய சாமர்த்தியத்தினாலும் அவர் ஒரு மந்திரவாதி என்று வெகு காலமாக பெயர் பெற்றிருந்தார். பூமிக்குள் கீழே 3 கெஜங்கள் பார்ப்பது என்றால் ஒரு மந்திரவாதியால்தான் அது சாத்தியம். திரான் எழுந்து நின்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அல்பாட்டிச் அவனை இடைமறித்தார். உங்கள் மண்டைக்குள் என்ன புகுந்து விட்டது? ஏன்? நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்? மக்களுடன் நான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்கள் நிலைமையில் இல்லை. அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று திரான் சொன்னான். சொல்லிவிட்டானாம். என்ன பேச்சு? அவர்கள் குடிக்கிறார்களா என்று திடீரென்று அல்பாட்டிச் கேட்டார். அவர்கள் தங்கள் நிலைமையில் இல்லை யாக்கா அல்பாட்டிச். அவர்கள் மற்றொரு பீப்பாயை கொண்டு வந்திருக்கிறார்கள் லோட். நல்லது, அப்படியானால் நான் சொல்வதைக் கேள். நான் போலீஸ் அதிகாரியிடம் போகிறேன். நீ அவர்களிடம் நான் போவதாக சொல்லி இந்த காரியங்களை உடனே நிறுத்திவிட வேண்டுமென்றும் வண்டிகளை தயாராக வைத்திருக்க வேண்டுமென்றும் சொல்லு லோட். எனக்கு புரிகிறது லோட். அல்பாட்டிச் மேலும் வற்புறுத்தவில்லை. அவர் வெகு காலமாக மக்களை நிர்வாகம் செய்து சமாளித்திருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியும்படி செய்வதற்கான முக்கியமான வழியை அவர் அறிவார். அதாவது அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாக அவர்களிடம் காட்டக்கூடாது. எனக்கு புரிகிறது என்ற கீழ்ப்படிதலான வார்த்தைகளை திரானிடமிருந்து பெற்ற பின்பு தம்மை பொறுத்தவரையில் அல்பாட்டிச் அதோடு திருப்தி அடைந்தார். ஆனால் துருப்புகளின் உதவியில்லாமல் வண்டிகளை பெற முடியாது என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை. அதை நிச்சயமாக அவர் உணர்ந்தார். மாலை நேரம் வந்தும் கூட வண்டிகள் வரவில்லை. நிலைமை அப்படியிருந்தது. கள்ளு கடைக்கு வெளியே
கிராமத்தில் மற்றொரு பொதுக்கூட்டம் நடந்தது. குதிரைகளை காடுகளுக்குள் விரட்டி அடித்துவிட வேண்டுமென்றும் வண்டிகளை கொடுக்க கூடாதென்றும் அந்த கூட்டத்தில் தீர்மானித்தார்கள். இதைப் பற்றி இளவரசிக்கு அல்பாட்டிச் எதுவும் கூறவில்லை. பாலுடு ஹில்ஸில் இருந்து தமது சாமான்களை ஏற்றி வந்த வண்டிகளில் உள்ள குதிரைகளை இளவரசியின் பிரயாண வண்டிகளுக்காக அவர் தயார் செய்தார். இதற்கிடையில் போலீஸ் அதிகாரிகளை சந்திப்பதற்காக அவர் சென்றார். 10.10 அவளுடைய தந்தையின் சவ அடக்கத்திற்கு பின்பு இளவரசி மேரி தனது அறையிலேயே அடைத்துக் கொண்டு இருந்தாள். வேறு யாரையும் அங்கே வர அனுமதிக்கவில்லை. அவர்கள் புற அல்பாட்டிச் வந்திருப்பதாக ஒரு வேலைக்காரி வாசல் கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்று சொன்னாள். அவர் திரானுடன் பேசுவதற்கு முன்பாக இது நடந்தது. சோபாவில் இளவரசி மேரி படுத்திருந்தவள் எழுந்து உட்கார்ந்து அந்த சாத்திய கதவுக்கு பின்னால் இருந்து தான் அதை விட்டு போக விரும்பவில்லை என்றும் தன்னை அமைதியாக இருக்க விட்டுவிடும்படியும் கூறினாள். அவள் படுத்திருந்த அந்த அறையில் உள்ள ஜன்னல்கள் மேற்கு நோக்கியிருந்தன. சுவரை பார்த்து சோபாவில் படுத்துக்கொண்டு தோல் மெத்தையில் உள்ள அந்த புத்தான்களை தடவைக்கொண்டு அந்த மெத்தையைத் தவிர வேறு எதையும் பார்க்காமல் ஒரே நினைப்பில் அவளுடைய குழப்பமடைந்த சிந்தனைகள் லயித்திருந்ததவிர்க்க முடியாத சாவை பற்றியும் நான் சந்தேகிக்க முடியாமல் இருந்த தன்னுடைய ஆத்மார்த்த இழிவு தன்னுடைய தந்தையின் அசுக்கிய காலத்தில் மீண்டும் தலைதூக்கியதைப் பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் பிரார்த்தனை செய்ய விரும்பினாள். ஆனால் அதற்கு துணிவு கொள்ளவில்லை. தற்காலமுள்ள அவளுடைய மனநிலையில் கடவுளை நோக்கி அவள் பிரார்த்தனை செய்ய துணிய முடியவில்லை. அதே நிலைமையில் வெகு நேரமாக அவள் படுத்திருந்தாள். வீட்டின் மறு பக்கத்திற்கு சூரியன் வந்தது. அதனுடைய சாய்வான கதிர்கள் திறந்த ஜன்னல்கள் வழியாக அறைக்குள் பிரகாசித்து அந்த அறையையும் இளவரசி மேரி பார்த்து கொண்டிருந்த அந்த முராக்கோ மெத்தையின் ஒரு பகுதியையும் பிரகாசமடைய செய்தது. அவளுடைய சிந்தனைகளின் ஓட்டம் திடீரென்று நின்றது. தன்னையறியாமலேயே அவள் எழுந்து உட்கார்ந்தாள். தன்னுடைய தலைமுடியை தடவி விட்டுக்கொண்டு எழுந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் போனாள். தன்னை அறியாமலேயே சுத்தமான மாலை காற்றை மூச்சு வாங்கினாள். ஆம், இப்பொழுதுதான் இந்த மாலையை நீ நன்றாய் அனுபவிக்கலாம். அவர் போய்விட்டார். உன்னை தடுப்பவர் யாருமில்லை என்று அவள் தனக்கு தானே சொல்லிக் கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் சட்டத்தில் தன் தலையை சாய்த்தாள். ஒரு மிருதுவான கனிந்த குரலோடு யாரோ அவள் பெயரைச் சொல்லி அவளுடைய தலையை முத்தமிடவும் அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே குமாரி பிரியன் கருப்பு உடைகளுடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக இளவரசி மேரியிடம் வந்து பெரு மூச்சுவிட்டு அவளை முத்தமிட்டு திடீரென்று அழ ஆரம்பித்தாள். இளவரசி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். தங்களுக்குள் முன்னால் இருந்த விரோதங்களும் அவளுடைய சொந்த பொறாமையும் அவளுடைய மனதில் தோன்றின. ஆனால் அதே சமயத்தில் அவளுடைய தந்தை கடைசி காலத்தில் குமாரி பிரியனிடம் எப்படி மனம் மாறி இருந்தார் என்பதையும் அவளை பார்க்கக்கூட அவருக்கு சகிக்கவில்லை என்பதையும் அவள் நினைவு கூர்ந்தாள். ஆகவே இளவரசி மேரியின் உள்ளத்தில் அவளை பற்றி தோன்றிய கண்டனங்கள் எவ்வளவு நியாயமற்றவை என்பதை அவை காட்டின. தவிர அவருடைய மரணத்தை விரும்பிய நான் மற்றொருவரை எப்படி கண்டிப்பது என்று அவள் நினைத்தாள். குமாரி பிரியனை சமீப காலமாக அவள் ஒதுக்கி வைத்திருந்ததை தெளிவாக தன்னுடைய மனக்கண் முன்பாக இளவரசி மேரி மனோராஜ்யம் செய்தாள். என்றாலும் இன்னமும் குமாரி பிரியன் அவளுடைய உதவியை எதிர்பார்த்து அவளுடைய வீட்டிலேயே வசித்து வந்தாள். அவளுக்காக மனம் வருந்தி கேள்விக்குறியோடு அவளை பார்த்து தனது கையை அவளிடம் நீட்டினாள். குமாரி பிரியன் திடீரென்று மீண்டும் அழ ஆரம்பித்து அந்த கையை முத்தமிட்டு இளவரசி மேரியின் துக்கத்தை பற்றி பேசி அதில் தானும் பங்கு கொள்ளுவதாக கூறினாள். அவளுடைய ஒரே மனச்சாந்தியானது தானும் இளவரசியின் துக்கத்தில் பங்கு கொள்ளுவது ஒன்றுதான் என்றும் இந்த மகா பெரிய துக்கத்திற்கு முன்னிலையில் பழைய அபிப்பிராய பேதங்களையெல்லாம் மூழ்கடித்துவிட வேண்டுமென்றும் அவள் சொன்னாள். யாரும் தன்னை குறை கூறும் விதத்தில் தான் நடக்கவில்லை என்றும் தன்னுடைய பிரியத்தையும் நன்றியையும் மேலே இருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் அவள் சொன்னாள். இளவரசி மேரி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொல்லும் வார்த்தைகளை கவனித்து கேட்காமல் இடையிடையே அவளை நோக்கிவிட்டு அவள் குரலில் உள்ள தொனியை மட்டும் கவனித்து வந்தாள். உன்னுடைய நிலைமை 2 மடங்கு பயங்கரமானது எனது அருமை இளவரசியே என்று குமாரி பிரியன் சிறிது நேரத்திற்கு பின்னால் சொன்னாள். நீ உன்னை பற்றி நினைக்கவும் முடியாது, நினைக்கவும் கூடாது என்பதை நான் அறிவேன். ஆனால் உன் மீதுள்ள பிரியத்தினால் நான் அதைச் செய்ய வேண்டும். அல்பாட்டிக் உன்னை வந்து பார்த்தாரா? இதைவிட்டு போவதைப் பற்றி அவர் உன்னிடம் பேசினாரா என்று அவள் கேட்டாள். இளவரசி மேரி பதில் சொல்லவில்லை. யார் போக வேண்டும்
எங்கே போக வேண்டும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைப் பற்றியாவது நினைக்கவோ அல்லது திட்டம் போடவோ இப்போது சாத்தியமான காரியமா? எப்படியிருந்தாலும் ஒன்றுதானே என்று அவள் நினைத்தாள். ஆனால் பதில் சொல்லவில்லை. எனது அன்புள்ள மேரியே, நாம் இப்பொழுது அபாயத்தில் இருக்கிறோம். பிரெஞ்சுக்காரர்களால் சுற்றிலும் வளைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியும். இப்பொழுது இதை விட்டு போவது ஆபத்தானதாய் இருக்கும். இப்பொழுது நாம் போனால் நாம் கைதிகளாக பிடிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். அப்புறம் கடவுளுக்கே தெரியும் என்று குமாரி புரியன் சொன்னாள். தன்னுடைய தோழி எதை பற்றி பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே இளவரசி மேரி அவளை பார்த்தாள். இப்பொழுது எனக்கு எதை பற்றியும் கவலையில்லை என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டால், என்ன காரணத்திற்காகவும் இதை விட்டு நான் போக விரும்பவில்லை என்பது நிச்சயம். ஆனால் போவதைப் பற்றி அல்பாட்டிச் இது சொன்னார். அவரிடம் நீ பேசு. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. நான் அவரிடம் பேசினேன். நாளை இங்கிருந்து நாம் புறப்பட்டால் எல்லாம் சரியாய் இருக்குமென்று அவர் நம்புகிறார். ஆனால் இப்போது இங்கு தங்குவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனது அன்புள்ள மேரியே, சிப்பாய்களின் கைகளிலோ கலகம் செய்யும் விவசாயிகளின் கைகளிலோ அகப்படுவது மிகுந்த பயங்கரமாய் இருக்கும் என்பதை நீ ஒப்புக்கொள்ளுவாய் என்று குமாரி புரியன் கூறினாள். தன்னுடைய அழகு பையிலிருந்து ஜெனரல் ராமேவின் பிரகடனத்தை, அது சாதாரண ருஷ்ய காகிதத்தில் அச்சிடப்படவில்லை, எடுத்தாள். அதில் அந்த ஜெனரல் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு போக வேண்டாமென்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்புகளை அளிப்பார்கள் என்றும் அவர் சொல்லி இருந்தார். அவள் அந்த பிரகடனத்தை இளவரசியிடம் கொடுத்தாள். அந்த ஜெனரலிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுவது நன்மையாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உனக்கு எல்லாவிதமான தகுந்த மரியாதைகளை காட்டுவார்கள் என்பதில் எனக்கு நிச்சயம் உண்டு என்று அவள் சொன்னாள். இளவரசி மேரி அந்த காகிதத்தை படித்தாள். அவளுடைய முகம் அவள் அடக்க முயற்சித்த விம்மல்களினால் படபடத்தது. இதை யாரிடமிருந்து நீ வாங்கினாய் என்று அவள் கேட்டாள். நான் ஒரு பிரெஞ்சுக்காரி என்ற என்னுடைய பெயரிலிருந்து அவர்கள் ஒரு வேளை கண்டு கொண்டிருக்கலாம் என்று குமாரி பெயரியன் நாணி முகம் சிவந்து பதில் சொன்னாள். இளவரசி மேரி அந்த காகிதத்தை கையில் பற்றி ஜன்னல் பக்கத்தில் இருந்து எழுந்தாள். வெளிரிய முகத்தோடு அந்த அறையை விட்டு இளவரசர் ஆண்ட்ரோவின் படிப்பு அறைக்குச் சென்றாள். துனியாஷா, அல்பாட்டிச்சையோ அல்லது திருனுஷ்கா வையோ அல்லது வேறு யாரையோ என்னிடம் அனுப்பு என்று கூறி இளவரசி மேரி பின்னால் குமாரி புரியனின் குரலை கேட்டதும், குமாரி புரியன் என்னிடம் வர வேண்டாம் என்று அவளிடம் சொல்லு என்று அவள் சொன்னாள். பிரெஞ்சுக்காரர்களின் கைகளில் அகப்பட்டு விடுவோமோ என்ற நினைப்பு அவளுக்கு பீதியை கொடுத்தபடியால், நாம் உடனே புறப்பட்டு போக வேண்டும் என்று அவள் சொன்னாள். நான் பிரெஞ்சுக்காரியிடம் அகப்பட்டு கொண்டேன் என்பதை இளவரசர் ஆண்ட்ரோ கேட்பாரானால், நான் இளவரசர் நிக்கலஸ் பால்கோன்ஸ்கியின் குமாரியான நான் ஜெனரல் ராமேவிடம் பாதுகாப்பு கேட்டு அவருடைய தயவை ஒப்புக்கொள்வேனானால், இந்த எண்ணம் அவளுக்கு பயங்கரமா இருந்தது. அவள் உடலை நடுங்க வைத்தது. அவள் நாணி முகம் சிவந்தாள். அதற்கு முன்னால் எப்பொழுதும் அவள் அனுபவித்திராத கோபமும் பெருமையும் கொண்ட ஒரு வேகமான உணர்ச்சியை அவள் உணர்ந்தாள். அவையெல்லாம் அவளுடைய நிலைமையில் மன கஷ்டமானவை என்றும், முக்கியமாக அவையெல்லாம் அவமானப்படுத்த கூடியவை என்றும் அவளுக்கு தெளிவாக மனதில் தோன்றின. அவர்கள், அந்த பிரெஞ்சுக்காரர்கள், இந்த வீட்டில் குடியேறலாம். திருவாளர் ஜெனரல் ராமே இளவரசர் ஆண்ட்ரோவின் படிப்பு அறையில் தங்கலாம். அவருடைய கடிதங்களையும் தஸ்தாவேஜுகளையும் அவர் படித்து பார்த்து சந்தோஷமடைந்து கொண்டிருக்கலாம். பாகு சாராபாவின் சார்பாக மரியாதைகளை எல்லாம் குமாரி புரியன் அவருக்கு செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தயவுக்காக ஒரு சிறிய அறையை எனக்கு அவர்கள் கொடுக்கலாம். என்னுடைய தந்தை அணிந்துள்ள நட்சத்திர பதக்கங்களையும் சிலுவை பதக்கங்களையும் திருடுவதற்காக என்னுடைய தந்தையின் சமாதியை அவர்கள் தோண்டலாம். ருஷ்யர்கள் மீது அவர்கள் பெற்றுள்ள வெற்றிகளைப் பற்றி என்னிடம் அவர்கள் சொல்லலாம். என்னுடைய துக்கத்திற்காக அனுதாபம் காட்டுவது போல அவர்கள் பாசாங்கு செய்யலாம் என்று இளவரசி மேரி நினைத்தாள். அவள் தான் சொந்தமாக நினைக்கவில்லை. தன்னுடைய தந்தையைப் போலவோ சகோதரரைப் போலவோ நினைப்பதற்கு கட்டுப்பட்டவளைப் போல அவள் உணர்ந்து நினைத்தாள். அவளை பொறுத்தவரையில் அவள் எங்கே இருந்தாலும், அவளுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி அவளுக்கு கவலையில்லை. ஆனால் அவள்தான் தன்னுடைய இறந்து போன தந்தையினுடையவும் இளவரசர் ஆண்ட்ரோவினுடையவும் பிரதிநிதி என்று உணர்ந்தாள். தன்னை அறியாமலேயே அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் அவள் நினைத்தாள். அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்,
அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை சொல்லுவதற்கும் செய்வதற்கும் அவள் கடமைப்பட்டிருப்பதாக உணர்ந்தாள். இளவரசர் ஆண்ட்ரோவின் கருத்துக்களை படிப்பு அறைக்கு அவள் சென்று தன்னுடைய நிலைமையைப் பற்றி ஆலோசித்தாள். தன்னுடைய தந்தையின் மரணத்தால் அழிந்து போனதாக அவளுக்கு தோன்றி வந்த வாழ்க்கையின் விருப்பங்கள் திடீரென்று ஒரு புதிய, இதற்கு முன்னால் அறியாத வேகத்தோடு தோன்றி அவளைப் பற்றி கொண்டன. பரபரப்படைந்து முகம் சிவந்து அந்த அறையில் அவள் உலாவிக் கொண்டிருந்தாள். ஒரு சமயம் மைக்கேல் ஐவானிச்சை அழைப்பதும் மற்றொரு சமயம் தைக்கனையோ திரானையோ அழைப்பதுமாயிருந்தாள். துனியாஷாவோ தாதியோ அல்லது மற்ற வேலைக்காரிகளோ குமாரி பிரியன் சொல்லுவதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை சொல்ல முடியவில்லை. அல்பாட்டிச் வீட்டிலில்லை. அவர் போலீசாரிடம் போயிருந்தார். மைக்கேல் ஐவானிச் என்ற கட்டிட சிற்பியை அழைத்ததும் அவர் தூக்கக் கண்களோடு இளவரசி மேரியிடம் வந்தார். அவராலும் இதையும் சொல்ல முடியவில்லை. 15 வருஷங்களாக வயோதிக இளவரசரிடம் அவர் சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் என்று சொல்லி புன்னகை காட்டி பழக்கப்பட்டு தம்முடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாமல் இருந்து வந்த அவர் இப்பொழுதும் அதே மாதிரி தம்முடைய சமத புன்னகையை காட்டிக் கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பதில்களில் இருந்து நிச்சயமாக எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. வயோதிக சேவகனான தைக்கனின் முகம் வற்றி உலர்ந்து போயிருந்தது. தாங்க முடியாத துக்கத்தை அது கொண்டிருந்தது. அவன் இளவரசி மேரி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ஆம் இளவரசியே என்று பதில் சொல்லிக் கொண்டே வந்தான். அவளை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படும் விம்மல்களை அவனால் அடக்க முடியவில்லை. கடைசியாக கிராமத் தலைவனான திரான் அறைக்குள் வந்தான். தாழ்ந்து குனிந்து இளவரசி மேரிக்கு மரியாதை காட்டிவிட்டு கதவு கம்பத்தின் பக்கத்தில் நின்று கொண்டான். இளவரசி மேரி அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தவள் அவன் முன்பு வந்ததும் நின்றாள். திருனுஷ்கா என்று அவள் அழைத்தாள். வியால்மா என்ற சந்தைக்கு வருஷம் அவன் போன போதெல்லாம் ஒரு தினுசான இஞ்சி ரொட்டியை அவன் வாங்கி வந்து புன்னகையோடு அவளுக்கு கொடுப்பது வழக்கம். அப்பேற்பட்ட அந்த திருனுஷ்கா ஒரு நம்பிக்கையான நண்பர் என்று அவள் நினைத்தாள். திருனுஷ்கா நமது இந்த கஷ்ட காலத்தில் என்று அவள் ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் மேலே பேச முடியவில்லை. நாம் எல்லோரும் கடவுளின் கைகளில் இருக்கிறோம் என்று அவன் ஒரு பெரு மூச்சோடு சொன்னான். சிறிது நேரம் அவர்கள் முனமாயிருந்தார்கள். திருனுஷ்கா அல்பாட்டிச் எங்கேயோ போயிருக்கிறார். யோசனை கேட்பதற்கு எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் இதை விட்டு போக முடியாதென்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? மேன்மை தங்கியவரே, நீங்கள் ஏன் போக முடியாது? நீங்கள் போகலாம் என்று திரான் சொன்னான். நான் போவதும் எதிரிகளினால் அபாயகரமாய் இருக்கும் என்று எனக்குச் சொல்லுகிறார்கள். அருமை நண்பனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு ஒருவரும் இல்லை. இன்று இரவோ அல்லது நாளை காலையிலோ நான் இதை விட்டு போக விரும்புகிறேன். திரான் தயங்கி நின்றான். கடைக்கண்ணால் இளவரசி மேரியை பார்த்துவிட்டு அவன் கூறியதாவது, குதிரைகள் ஒன்றுமில்லை. யாக்காப் அல்பாட்டிச்சிடம் அப்படியே நான் சொன்னேன் ரோட். ஏன் அவைகள் இல்லை என்று இளவரசி கேட்டாள். எல்லாம் கடவுளின் சாபம். நம்மிடம் இருந்த குதிரைகளை எல்லாம் இராணுவத்தார் எடுத்துக்கொண்டோ மரணமடைந்தோ போயின. இது அப்பேற்பட்ட வருஷம். குதிரைகளுக்கு தீனி போடுவது என்பது முடியாத காரியம். நாமே பட்டினியினால் இறக்க நேரிடலாம். இப்பொழுது இருக்கிற நிலைமையில் சிலர் 3 நாட்கள் கூட சாப்பிடாமல் இருக்கிறார்கள். எங்களிடம் ஒன்றுமில்லை. நாங்கள் நாசமடைந்து போனோம் என்று திரான் சொன்னான். இளவரசி மேரி அவன் சொல்லியதை கவனமாக கேட்டாள். விவசாயிகள் நாசமடைந்து போனார்களா? அவர்களுக்கு உணவில்லையா என்று அவள் கேட்டாள். உண்பதற்கு எதுவும் இல்லாமல் அவர்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் வண்டிகளுக்கு எங்கே போவது என்று திரான் சொன்னான். திருனுஷ்கா, என்னிடம் ஏன் நீ சொல்லவில்லை? அவர்களுக்கு உதவி செய்வது சாத்தியமில்லையா? என்னால் முடிந்ததையெல்லாம் நான் செய்வேன். அந்த துக்கம் அவளுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்த போது பணக்காரர் என்றும் ஏழைகள் என்றும் இருப்பதோ, ஏழைகளுக்கு பணக்காரர்கள் உதவி செய்ய மறுப்பதோ விசித்திரமாக இளவரசி மேரிக்கு தோன்றியது. சொந்தக்காரரின் தானியங்கள் என்று ஒன்று இருப்பதாக அவள் அரைகுறையாக கேட்டிருந்தாள். அந்த தானியத்தை விவசாயிகளுக்கு சில சமயங்களில் கொடுப்பதுண்டு. அவளுடைய தந்தையோ அல்லது சகோதரரோ விவசாயிகளுக்கு அவசியமான போது உதவி செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்பதை அவள் அறிவாள். ஆனால் அந்த தானியத்தை அவள் விரும்பிக் கொடுக்கும் போது அதை விநியோகிப்பதைப் பற்றி பேசுவதில் ஏதாவது தவறு செய்து விடுவாளோ என்று பயந்தாள். தன்னுடைய சொந்த துக்கத்தை மறைப்பதற்கு இம்மாதிரி கவலைகள் தோன்றியதைக் கண்டு அவள் சந்தோஷமடைந்தாள்.
விவசாயிகளின் தேவைகள் என்ன என்பதைப் பற்றியும், பாகுசாரவாவில் சொந்தக்காரர்களின் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்பதைப் பற்றியும் அவள் திரானிடம் கேட்டாள். என்னுடைய சகோதரருக்கு சொந்தமான தானியம் இருக்கிறதல்லவா என்று அவள் கேட்டாள். சொந்தக்காரரின் தானியம் பந்தோபஸ்தாக இருக்கிறது என்று திரான் பெருமையோடு பதிலளித்தான். அதை விற்கும்படி நமது இளவரசர் உத்தரவு கொடுக்கவில்லை. அந்த தானியத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துவிடு. அவர்களுக்கு அவசியமானதையெல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும். என்னுடைய சகோதரரின் பேரால் நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன் என்று அவள் சொன்னாள். திரான் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஆழ்ந்த பிரிச்சு விட்டான். அவர்களுக்கு போதுமானபடி இருந்தால் அந்த தானியத்தை கொடுத்துவிடு, எல்லாவற்றையும் கொடுத்துவிடு. என்னுடைய சகோதரரின் பேரால் நான் இந்த உத்தரவை கொடுக்கிறேன். நம்முடையதெல்லாம் அவர்களுடையதுதான் என்று அவர்களுக்குச் சொல்லு. அவர்களுக்கு எதையும் கொடுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். அம்மாதிரியே அவர்களிடம் சொல்லுவாயாக ரோட். அவள் பேசிக் கொண்டிருந்தபோது கவனமாக திரான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னை வேலையிலிருந்து கடவுளுக்காக நிறுத்தி விடுங்கள் எனது சிறிய தாயே. என்னிடமிருந்து சாவிகளை எடுத்துக் கொள்ளும்படி உத்தரவிடுங்கள். 23 வருஷங்கள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், ஒரு தவறும் செய்யவில்லை. கடவுளுக்காக வேலையில் இருந்து என்னை நிறுத்திவிடுங்கள் என்று அவன் சொன்னான். அவன் அவளிடம் என்ன கேட்கிறான் என்பதை இளவரசி மேரியால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனை வேலையை விட்டு நிறுத்திவிட வேண்டும் என்று எதற்காக கேட்கிறான் என்பதையும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் அவனுடைய பக்தி விசுவாசத்தை பற்றி எப்பொழுதும் சந்தேகித்ததில்லை என்றும், அவனுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் என்ன வேண்டுமோ அவற்றைச் செய்வதற்கு அவள் தயாராக இருப்பதாகவும் சொன்னாள். 10.11 ஒரு மணி நேரத்திற்கு பின்பு துனியாஷா இளவரசியிடம் வந்து திரான் வந்திருப்பதாக கூறினாள். விவசாயிகள் எல்லோரும் தானிய களஞ்சியத்திற்கு பக்கத்தில் இளவரசியின் உத்தரவுப்படி 11 கூடியிருப்பதாகவும் தங்கள் எஜமானியிடம் பேச விரும்புவதாகவும் தெரிவித்தாள். நான் அவர்களை வரும்படி ஒருபோதும் சொல்லவில்லையே. அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுக்கும்படித்தானே நான் திரானிடம் சொன்னேன் என்றாள் இளவரசி மேரி. கடவுளுக்காக அன்பான இளவரசியே, அவர்களை அனுப்பிவிடு. அவர்களிடம் போக வேண்டாம். அதெல்லாம் ஒரு தந்திரம். யாக்காம் அல்பாட்டில் திரும்பி வந்த பின்பு நாம் இதை விட்டு போய் விடுவோம். தயவு செய்து போக வேண்டுடாம் என்று துனியாஷா சொன்னாள். என்ன தந்திரம் என்று ஆச்சரியத்தோடு இளவரசி மேரி கேட்டாள். அது தந்திரம் என்பது எனக்கு தெரியும். கடவுளுக்காக நான் சொல்லுவதை கவனமாய் கேள். கடவுளுக்காக தாதியை வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர்கள் பாகுசாரவாவை விட்டு நீர் உத்தரவு கொடுத்தபடி போக முடியாது என்று சொல்லுகிறார்கள் ரோட். நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்வதாக தெரிகிறது. அவர்களை போகும்படி ஒரு பொழுதும் நான் உத்தரவு கொடுக்கவில்லை. திருனுஷ்காவை கூப்பிடுங்கள் என்று இளவரசி மேரி சொன்னாள். திரான் அங்கே வந்து துனியாஷா சொல்லியதை உறுதிப்படுத்தினான். இளவரசியின் உத்தரவுப்படியே விவசாயிகள் வந்திருப்பதாக சொன்னான். ஆனால் நான் அவர்களை எப்போதும் அழைக்கவில்லையே. நீ நான் சொல்லியதை தவறாக அவர்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுக்க வேண்டுமென்று மட்டும்தான் உன்னிடம் நான் சொன்னேன். திரான் அதற்கு பதிலாக ஒரு பிரிச்சு விட்டான். நீர் அம்மாதிரி உத்தரவிட்டால் அவர்கள் போய்விடுவார்கள் என்று அவன் சொன்னான். இல்லை இல்லை, நான் அவர்களிடம் போகிறேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். தாதிரியனுடையவும் துனியாஷாவினுடையவும் ஆட்சேபனைகளை அவள் கவனிக்காமல் முற்ற மண்டபத்திற்கு வெளியே போனாள். திரான், துனியாஷா, தாதி, மைக்கேல் ஐவானாவிச் ஆகியவர்களும் அவளுக்கு பின்னால் போனார்கள். அவர்கள் இங்கே தங்கியிருப்பதற்காக நான் தானியங்களை லஞ்சமாக கொடுப்பது போல அவர்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். நானே போகும்போது அவர்களை பிரெஞ்சுக்காரர்களின் தயவில் விட்டு விடப்போவதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். அவர்கள் குடியிருக்க வசதியையும் சாப்பாட்டிற்கு வேண்டிய தானியங்களையும் மாஸ்கோ எஸ்டேட்டில் நான் கொடுப்பதாக சொல்லுகிறேன். என்னுடைய நிலைமையில் ஆண்ட்ரோ இருந்தால் இதை விட இன்னும் அதிகமாகவே கொடுத்திருப்பார் என்று அவள் வெளியே அந்த அந்தி நேர வெளிச்சத்தில் தானிய களஞ்சியத்துக்கு பக்கத்தில் உள்ள புல்வெளியில் கூடியிருந்த கூட்டத்தை நோக்கி போகும்போது நினைத்து கொண்டாள். அங்கிருந்த மக்கள் நெருங்கி நின்றார்கள். பரபரப்படைந்து வேகமாக தங்கள் தொப்பிகளை எடுத்தார்கள். இளவரசி மேரி பார்வையை கவிழ்த்துக் கொண்டு தன்னுடைய பாவாடை சிறிது தடுக்க அவர்கள் பக்கத்தில் நெருங்கி வந்தாள். வாலிபர்களும் வயோதிகர்களுமாக அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுடைய பல வகையான கண்கள் எல்லாம் அவள் மீது பதிந்தன. பலவிதமான முகங்கள் அங்கே காணப்பட்டன. அவர்களில் ஒருவரையும் அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை.
அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து உடனே பேச வேண்டுமென்று உணர்ந்தாள். ஆனால் எப்படி பேசுவது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் அவளுடைய தந்தையுடையவும் சகோதரருடையவும் பிரதிநிதியாக அங்கே நிற்பதாக எண்ணியபோது அவளுக்கு பலம் ஏற்பட்டது. உடனே தைரியத்தோடு பேச்சை ஆரம்பித்தாள். நீங்கள் இங்கே வந்ததைப் பற்றி நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் என்று அவள் தன்னுடைய பார்வையை உயர்த்தாமலேயே பேசினாள். அவளுடைய இருதயம் பலமாகவும் வேகமாகவும் அடித்துக் கொண்டிருந்தது. திருனுஷ்கா, இந்த யுத்தத்தினால் நீங்கள் எல்லோரும் கெட்டுப் போனீர்கள் என என்னிடம் சொன்னான். இது நம் எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு பொதுவான துரதிருஷ்டம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் எதுவும் கொடுக்க தயங்க மாட்டேன். இங்கே இருப்பது அபாயமாக இருப்பதால் நானே இதை விட்டு போகிறேன். எதிரி நெருங்கி வந்து விட்டான். ஏனென்றால் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் கொடுக்க தயாராய் இருக்கிறேன். எனது நண்பர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். ஏனெனில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பது ஒன்றே என்னுடைய விருப்பம். உங்களை நிறுத்தி வைப்பதற்காகத்தான் நான் தானியம் கொடுப்பதாக யாராவது சொன்னால் அது உண்மையல்ல. அதற்கு மாறாக நீங்கள் உங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள நமது எஸ்டேட்டுக்கு வரவேண்டுமென்று உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அங்கே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி நான் பார்த்துக்கொள்வேன். உங்களுக்கு வேண்டிய உணவும் குடியிருக்க வசதியும் அங்கே கொடுக்கப்படும். இளவரசி நிறுத்தினாள். அந்த கூட்டத்தில் இருந்து பிரிச்சு விடும் சப்தம் ஒன்றுதான் கேட்டு கொண்டிருந்தது. என்னுடைய சொந்த பொறுப்பில் நான் இதைச் செய்யவில்லை. என்னுடைய காலம் சென்ற தந்தையின் பெயராலும் அவர் உங்களுக்கு நல்ல எஜமானராய் இருந்தார். என்னுடைய சகோதரரின் பெயராலும் அவருடைய குமாரரின் பெயராலும் நான் இதைச் செய்கிறேன் லோட். மீண்டும் அவள் சிறிது நிறுத்தினாள். ஒருவரும் அமைதியை குலைக்கவில்லை. இது நம் எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு பொதுவான துரதிருஷ்டம். இதை நாம் எல்லோரும் பங்கு கொள்வோம். என்னிடம் இருப்பவையெல்லாம் உங்களுடையவைகளே என்று அவள் பேசி முடித்து அவளுக்கு முன்பாக நின்றிருந்தவர்களின் முகங்களை கவனித்தாள். எல்லா கண்களும் ஒரே மாதிரியான தோற்றத்தோடு அவளை நோக்கின. அந்த தோற்றம் ஆச்சரியமா, அல்லது பக்தியா, அல்லது நன்றியா, அல்லது பயமா, அல்லது அவநம்பிக்கையா என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எல்லோருடைய முகத்திலும் தென்பட்ட அந்த தோற்றம் ஒரே மாதிரியாக இருந்தது. உங்களுடைய கொடைக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எஜமானரின் தானியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு ஒலி கிளம்பியது. ஏன் எடுத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று இளவரசி மேரி கேட்டாள். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. இளவரசி மேரி அந்த கூட்டத்தை சுற்றி பார்வையை செலுத்தினாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு கண்ணும் அவளுடைய பார்வையைக் கண்டதும் கீழ்நோக்கிக் கொண்டது. ஆனால் நீங்கள் ஏன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறீர்கள் என்று அவள் மீண்டும் கேட்டாள். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த முனம் இளவரசியை அமுக்குவதாய் இருந்தது. அவள் யாராவது ஒருவருடைய பார்வையின் கவனத்தை பற்ற முயற்சித்தாள். நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று அவளுக்கு முன்னால் ஒரு தடிக்கம்பு மீது சாய்ந்து கொண்டிருந்த அந்த வயதான மனிதரை கேட்டாள். இன்னும் நீங்கள் ஏதாவது வேண்டுமென்று நினைப்பீர்களானால் அதை எனக்குச் சொல்லுங்கள். நான் எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என்று அவனுடைய பார்வையை பற்றி சொன்னாள். இப்படிச் சொன்னது அந்த கிழவனுக்கு கோபம் வந்தது போல தோன்றியது. அவன் தன்னுடைய தலையை மிகவும் தாழ்மையாக குனிந்து வாயில் முணுமுணுத்தான். நாங்கள் எதற்காக சம்மதிக்க வேண்டும்? எங்களுக்கு அந்த தானியம் வேண்டியதில்லை லோட். நாங்கள் எதற்காக ஒவ்வொன்றையும் விட்டுவிட வேண்டும்? நாங்கள் சம்மதிக்கவில்லை. உங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் எங்களுக்கு சம்மதமில்லை. நீங்கள் மட்டும் தனியாக போகலாம் என்று அந்த கூட்டத்தின் பல திசைகளில் இருந்தும் குரல்கள் ஒலித்தன. மீண்டும் அந்த கூட்டத்தில் இருந்து எல்லோருடைய முகங்களிலும் ஒரே மாதிரியான தோற்றம் காணப்பட்டது. இப்போது அந்த தோற்றம் ஆச்சரியமோ நன்றியோ தெரிவிப்பதாக இல்லை. ஆனால் கோபம் கொண்ட ஒரு தீர்மானத்தை கொண்டதாக இருந்தது. ஆனால் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இளவரசி மேரி ஒரு சோகமான புன்னகையோடு கூறினாள். நீங்கள் ஏன் போக வேண்டாம் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் எல்லோருக்கும் உண்ண உணவும் தங்க வீடும் கொடுப்பதாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இங்கே எதிரி வந்தால் உங்களை நாசமாக்கி விடுவான். அவளுடைய பேச்சை அந்த கூட்டத்தினுடைய கூச்சல்கள் அமுக்கிவிட்டன. எங்களுக்கு போவதற்கு விருப்பமில்லை. எங்களை எதிரிகள் நாசமாக்கட்டும். நாங்கள் உங்களுடைய தானியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் சம்மதிக்கவில்லை லோட்.
மீண்டும் இளவரசி மேரி யாராவது ஒருவருடைய கவனத்தை இழுக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கண்கூட அவளுடைய பக்கம் திரும்பவில்லை. அவளுடைய பார்வையில் இருந்து தவிர்த்துக் கொள்ளுவதற்காக எல்லோரும் முயற்சி செய்ததாக தோன்றியது. அவள் விசித்திரமானதும் எக்கச்சக்கமானதுமான உணர்ச்சியைக் கொண்டாள். ஆமாம், ஒரு தந்திரமான கதை. அவளை பின்பற்றி அடிமைத்தனத்திற்கு போக வேண்டும். உங்கள் வீடுகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டு அடிமைத்தனத்துக்கு போக வேண்டும். நன்றாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு தானியத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறாள் என அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசுவது கேட்டது. தலையை தொங்கவிட்டுக் கொண்டு இளவரசி மேரி கூட்டத்தை விட்டு புறப்பட்டு வீட்டிற்கு திரும்பினாள். மீண்டும் அவள் திரானிடம் மறுநாள் காலையில் அவள் புறப்படுவதற்கு வேண்டிய குதிரைகளை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டு தன்னுடைய அறைக்குச் சென்று தனியாக இருந்து சிந்திக்க ஆரம்பித்தாள். 10.12 அன்று இரவு அவளுடைய அறையில் இருந்த திறந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வெகு நேரமாக இளவரசி மேரி உட்கார்ந்து கிராமத்தில் இருந்து ஒலித்துக் கொண்டிருந்த விவசாயிகளின் கூறல்களை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் அவர்களைப் பற்றி அவள் அப்போது நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்களைப் பற்றி எவ்வளவுதான் சிந்தித்தாலும் அவர்களை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவள் உணர்ந்தாள். அவள் அப்போது ஒன்றைப் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அதாவது அவளுடைய துக்கம். தற்கால கவலைகளினால் அந்த துக்கம் வெகு காலத்திற்கு முன்பாக கடந்து போன ஒரு விஷயமாக இப்போது அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளால் இப்போது அதை நினைவு கூர்ந்து அழவோ அல்லது பிரார்த்தனை செய்யவோ முடியும். சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு காற்று அடிப்பது நடந்திருந்தது. இரவு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. நள்ளிரவில் குரல்கள் தணிந்து போக ஆரம்பித்தன. ஒரு சேவல் கொக்கரித்தது. எலுமிச்சை மரங்களுக்கு பின்னால் இருந்து பூரண சந்திரன் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஒரு சுத்தமான வெள்ளையான மூடுபனி மேலே கிளம்பிக் கொண்டிருந்தது. ஆடி அசையாத அமைதி அந்த கிராமத்தையும் அந்த வீட்டையும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. அவளுடைய தந்தையின் அசுக்கியமும் அவருடைய காலத்திய நிகழ்ச்சிகளும் அவளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மனதில் தோன்றிக் கொண்டிருந்தன. அவள் துக்கம் கொண்ட மகிழ்ச்சியோடு அந்த காட்சிகளில் உழன்று கொண்டிருந்தாள். ஆனால் கடைசி காட்சியான அவருடைய மரணத்தின் காட்சியை மட்டும் அவள் பயங்கரத்தோடு உதறி தள்ளிக் கொண்டிருந்தாள். அந்த காட்சியை மட்டும் இந்த அசைவு அற்ற ஆச்சரியமான ராத்திரி நேரத்தில் கூட அவளால் யோசித்து பார்ப்பது முடியாத காரியமாயிருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் அவளுக்கு வெகு தெளிவாகவும் நுணுக்கமாகவும் தோன்றியபடியால் சில சமயம் அது தற்கால காட்சிகள் என்றும் சில சமயம் கடந்த கால காட்சிகள் என்றும் அவளுக்கு தோன்றுவதுண்டு. அவளுடைய தந்தைக்கு முதலில் ஏற்பட்ட அந்த நோய் தாக்குதலை பற்றி அவள் தெளிவாக நினைவு கூர்ந்தாள். அவருடைய கையைப் பற்றி பாலுடு ஹில்ஸ் தோட்டத்தின் வழியாக அவரை கொண்டு வந்ததையும் அச்சமயம் அவர் தம்முடைய பிரயோஜனமற்ற நாக்கினால் எதையோ முனங்கிக் கொண்டிருந்ததையும் அவருடைய சாம்பல் வர்ணப்புருவங்கள் நெறித்து கொண்டிருந்ததையும் அவர் மன அமைதியில்லாமல் சங்கோஜரத்தோடு அவளை பார்த்ததையும் அவள் நினைவு கூர்ந்தாள். அவர் இறந்த தினத்தில் என்னிடம் என்ன சொன்னாரோ அதை அப்போதே சொல்ல விரும்பினார். என்னிடம் அப்போது என்ன சொன்னாரோ அதையேதான் எப்போதும் நினைத்து கொண்டு இருந்திருக்கிறார் என்று அவள் நினைத்தாள். கடைசியாக ஏற்பட்ட நோய் தாக்குதலுக்கு முன்பாக ஒரு இரவில் பாலுடு ஹில்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தை நுணுக்கமாக மீண்டும் அவள் நினைவு கூர்ந்தாள். அன்று ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகிறது என்ற உள்ளுணர்ச்சி கொண்டு அவர் கூறியதற்கும் விரோதமாக அவள் புறப்பட்டு போகாமல் வீட்டிலேயே தங்கினாள். அவள் அன்று இரவு தூங்கவில்லை. மெதுவாக முன்னம் பாதங்களில் ஊன்றி மெத்தை படிகளில் இறங்கி செடிக்கூடத்தின் கதவு பக்கம் போனாள். அங்கேதான் அன்று இரவு அவர் தூங்கினார். மிகுந்த கஷ்டம் கொண்ட தளர்ச்சியுள்ள குரலில் அவர் எதையோ டைக்கனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். கிரிமியாவை பற்றியும் அந்த பிரதேசத்தில் உள்ள உஷ்ணமான இரவுகளை பற்றியும் சக்கரவர்த்தினியை பற்றியும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே பேச வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தது. அழைக்கவில்லை. டைக்கனுக்கு பதிலாக என்னை ஏனவர் அங்கே கூப்பிடவில்லை என்று இளவரசி மேரி அப்போது நினைத்தாள். அதே மாதிரி இப்போதும் நினைத்தாள். அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் ஒருவரிடமும் இப்போது சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் அவருக்கு இனி வரப்போவதில்லை. அல்லது அவர் என்ன சொல்ல விரும்பினார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பகம் வரப்போவதில்லை. அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை நானாக இருந்தால் கேட்டு அறிந்து கொண்டிருக்க முடியும். டைக்கனால் முடியாது. நான் ஏன் அந்த அறைக்குள் அப்போது போகவில்லை என்று அவள் நினைத்தாள். ஒரு வேளை அவர் இறந்து போன தினத்தில் சொல்லிய விஷயங்களை அப்போதே என்னிடம் சொல்லி இருப்பார்.
அவர் தைக்கனோடு பேசிக் கொண்டிருந்தபோது 2 தடவை என்னை பற்றி கேட்டார். என்னை பார்க்க வேண்டுமென்று சொன்னார். நானும் வெளியே கதவுக்கு பக்கத்தில்தான் நின்று கொண்டிருந்தேன். அவரை புரிந்து கொள்ள முடியாத தைக்கனிடம் பேசுவதற்கு அவருக்கு துக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. லிசாவை பற்றி அவர் அவளிடம் பேச ஆரம்பித்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. அவள் உயிரோடு இருப்பது போல நினைத்து பேசினார். அவள் இறந்து விட்டதை அவர் மறந்து விட்டார். அவள் இறந்து விட்டதாக தைக்கன் அவருக்கு ஞாபகட்டிய போது அவர் முட்டாள் என்று சொல்லி கூச்சலிட்டார். அவர் மிகவும் மனம் சோர்ந்து போனார். அந்த கதவுக்கு பின்னால் இருந்து அவர் தமது படுக்கையில் எப்படி புலம்பிக் கொண்டு பலமான சப்தத்தில் எனது கடவுளே என்று கூவிக்கொண்டு படுத்தார் என்பதை நான் கேட்டேன். அச்சமயத்தில் நான் ஏன் உள்ளே போகவில்லை? அவர் எனக்கு என்ன செய்திருப்பார்? எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? ஒரு வேளை அச்சமயத்தில் நான் போயிருந்தால் அவருக்கு இதமாய் இருந்திருக்கும். அந்த வார்த்தையை அவர் என்னிடம் சொல்லியிருப்பார் என்று அவள் மேலும் நினைத்தாள். இளவரசி மேரி அச்சமயம் மிகவும் அருமையாக அந்த இறந்து போன தினத்தில் அவளுடைய தந்தை கூறி வார்த்தையை பலமாக உச்சரித்துச் சொன்னாள். எனது அன்பிலும் அன்பானவளே என்ற வார்த்தையை அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி விம்மிக் கொண்டு கண்ணீர் வடித்தாள். அப்படிச் செய்தது அவளுடைய உள்ளத்திற்கு திருப்தியாய் இருந்தது. இப்போது அவருடைய முகத்தை அவளுடைய மனக்கண் முன்பாக கண்டாள். தூரத்தில் இருந்தே எப்பொழுதும் அவரை தெரிந்து கொண்டிருந்த வெகு காலமாக அவள் மனதில் பதிந்திருந்த அந்த முகம் அல்ல, கடைசி காலத்தில் தோன்றிய அந்த சங்கோஜரமான பலவீனமான முகமே அவளுக்கு தோன்றியது. முதல் தடவையாக அந்த முகத்தை அவள் வெகு சமீபத்தில் இருந்து கவனித்தாள். அந்த முகமும் அந்த முகத்தில் இருந்த சுருக்கங்களும் அவருடைய வாய்க்கு பக்கத்தில் குனிந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க முயற்சித்த போது அவளுக்கு தோன்றிய அந்த முகமே இப்பொழுது தெளிவாக தோன்றியது. எனது அன்பிலும் அன்பானவளே என்ற வார்த்தையை அவள் மீண்டும் சொன்னாள். அந்த வார்த்தையை அவர் சொல்லிய போது அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? அவர் இப்போது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த கேள்வி அவளுக்கு திடீரென்று தோன்றியது. இதற்கு பதிலாக அவள் முன்பு சவப்பெட்டியில் அவர் படுத்திருந்த போது அவர் முகத்தில் தோன்றிய அதே தோற்றத்தோடு அவருடைய நாடியையும் தலையையும் ஒரு வெள்ளை கைக்குட்டையால் கட்டியிருந்த அதே தோற்றத்தோடு காணப்பட்டது. அவள் அவரை அச்சமயம் தொட்டபோது அது அவர் அல்லவென்று அவள் மனதில் நிச்சயமாய் தோன்றி அவருக்கு பதிலாக ஏதோ ஒரு அதிசயமான பயங்கரமான ஒன்று இருப்பதாக அவள் நினைத்தபோது அவளை பீதி பற்றிக் கொண்டது. அதே பீதி மீண்டும் அவளை இப்பொழுது பற்றியது. அவள் வேறு எதையாவது நினைக்கவும் அல்லது பிரார்த்தனை செய்யவும் முயற்சித்தாள். ஆனால் இரண்டில் எதையும் அவளால் செய்ய முடியவில்லை. திறந்த கண்களோடு அந்த சந்திர வெளிச்சத்தையும் நிழல்களையும் அவள் நோக்கி அவருடைய இறந்து போன முகத்தை ஒவ்வொரு வினாடியும் தான் பார்க்கப் போவதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டை மூடியிருந்த அந்த முனம் தன்னை அதனுள்ளே பலமாக பிடித்துக் கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். துனியாஷா என்று அவள் முனங்கினாள். துனியாஷா என்று காட்டுத்தனமாக அவள் கூச்சலிட்டாள். அந்த அமைதியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வேலைக்காரர்கள் இருக்கும் விடுதிகளை பார்த்து அங்கிருந்த வேலைக்காரிகளையும் வயதான தாதியையும் சந்திப்பதற்காக ஓடினாள். அவர்கள் இவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். 10.13 ராஸ்தோவும் இலைனும் மிகுந்தட உற்சாகமான மனோபாவத்தில் இருந்தார்கள். வாகுசாரவா எஸ்டேட் ஒரு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்ததாகவும் ஒரு மாளிகையைக் கொண்டதாகவும் பண்ணைகளை கொண்டதாகவும் இருந்த படியால் அங்கே பல வீட்டு வேலைக்கார அடிமைகளையும் பல அழகிய பெண்களையும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். வருகிற வழியில் நெப்போலியனை பற்றி லாவ்ருஷ்காவிடம் கேள்விகள் கேட்டு அவன் சொல்லிய கதைகளை கண்டு சிரித்துக் கொண்டும் இலைனுடைய குதிரையை சோதனை செய்தற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டும் வந்தார்கள். தமது சகோதரிக்கு நிச்சயார்த்தமான அந்த பால்கோன்ஸ்கிக்கு சொந்தமான கிராமத்தில்தான் தாம் நுழைந்து கொண்டிருப்பதாக ராஸ்தோவுக்கு தெரியாது. ராஸ்தோவும் இலைனும் தங்களின் குதிரைகளின் லகான்களை இழுத்தெடுத்து விட்டு கடைசி போட்டிக்காக வாகுசாரவாவிற்கு ஆகஸ்ட் மாதம் 17 தேதியன்று ராஸ்தோவும் இலைனும் சமீபத்தில் கைதியாகி விடுதலை பெற்று அப்பொழுதுதான் அங்கு வந்து சேர்ந்த லாவ்ருஷ்காவின் தொடர வெளியே சவாரி போனார்கள். வாகுசாரவா என்ற இடத்தில் இருந்து 10 மைல் தூரத்தில் உள்ள யாங்கோவா என்ற இடத்தில் அவர்கள் முகாம் போட்டிருந்தார்கள். இலைன் வாங்கி வந்த ஒரு புதிய குதிரையை சவாரி விட்டு பார்த்ததற்காகவும் கிராமங்களில் வைக்கோல் கிடைக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் வெளியே புறப்பட்டார்கள். அவர்களுடன் ஒரு குதிரைப்படை சேவகனும் வந்தான். சென்ற 3 தினங்களாக
ஒன்றுக்கொன்று விரோதமான 2 இராணுவங்களுக்கும் இடையில் பாகுசாரவா இருந்து வந்தது. ஆகவே ரஷ்ய இராணுவத்தின் கடைசி பகுதியும் பிரெஞ்சு இராணுவத்தின் முன்னோட்ட பகுதியும் அதற்கு வந்து போகும்படி இருந்தது. ராஸ்டோவ் ஒரு ஜாக்கிரதையான குதிரை படை கமாண்டராக இருந்து வந்தபடியால் பிரெஞ்சுக்காரர்கள் பாகுசாரவாவிற்கு வந்து கைப்பற்றும் முன்பாக அங்கே அகப்படுகிற உணவுப் பொருள்களை சேகரிப்பதற்கு விரும்பினார். முன்னால் இருந்து சரியான பாதையில் வந்து கொண்டிருந்தார்கள். இலைனை ராஸ்டோவ் முந்திவிட்டார். அந்த கிராமத்து தெருவில் முதலில் ராஸ்டோவ் தான் பாய்ச்சலில் நுழைந்தான். நீர் தான் முதலில் வந்தீர் என்று முகம் சிவந்து இலைன் கூச்சலிட்டார். ஆம், புல் தரையிலும் சரி, இங்கும் சரி, நான் தான் முதலாக வந்தேன் என்று ராஸ்டோவ் பதில் கூறிவிட்டு உஷ்ணமாயிருந்த அவருடைய டானிட் கூதிரையை தடவிக் கொண்டிருந்தார். மேன்மை தங்கியவரே, என்னுடைய பிரெஞ்சு கூதிரையினால் உம்மை நான் வெற்றி பெற்றிருக்க முடியும். என்றாலும் உம்முடைய மனதை வருத்தடையச் செய்ய நான் விரும்பவில்லை என்று பின்னால் வந்து கொண்டிருந்த லாவ்ருஷ்கா தன்னுடைய மட்ட ரகமான வண்டி கூதிரையை சுட்டி காட்டிச் சொன்னான். அவர்கள் கால்நடை வேகத்தில் தானிய களஞ்சியத்திற்கு போனார்கள். அங்கே விவசாயிகள் ஒரு பெரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். சிலர் தங்கள் தொப்பிகளை எடுத்தார்கள். மற்றும் சிலர் தங்கள் தொப்பிகளை எடுக்காமலேயே புதிதாய் வந்தவர்களை வெறித்து பார்த்தார்கள். சுருக்கங்கள் நிறைந்த முகங்களையும் சிறிய தாடிகளையும் கொண்ட 2 உயரமான வயோதிக விவசாயிகள் கள்ளு கடையில் இருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் புன்சரிப்பு கொண்டு கால்கள் தடுமாற ஏதோ சில பாட்டுகளை பொருத்தமில்லாமல் பாடிக்கொண்டு அந்த அதிகாரிகளிடம் நெருங்கினார்கள். சிறந்த ஆசாமிகள் என்று சிரித்துக்கொண்டே ராஸ்டோவ் கூறினார். இங்கே ஏதாவது வைக்கோல் கிடைக்குமா? அவர்கள் எப்படி எல்லோரும் ஒரே மாதிரியாய் இருக்கிறார்கள் என்றார் இலைன். ஒரு தமகிழ்ச்சியான கூட்டம் என்று ஒரு விவசாயி ஆனந்த புன்சிரிப்போடு பாட்டு பாடினான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் முன்னால் வந்து ராஸ்டோவிடம் சென்றான். நீங்கள் யாரைச் சேர்ந்தவர்கள் என்று அவன் கேட்டான். பிரெஞ்சுக்காரர்கள் என்று கேலியாக இலைன் பதில் சொன்னார். நெப்போலியன் இவரேதான் என்று லாவ்ருஷ்காவை சுட்டிக்காட்டினார். அப்படியானால் நீங்கள் ருஷ்யர்களா என்று அந்த விவசாயி மீண்டும் கேட்டான். உங்கள் படை இங்கே ஏராளமாக இருக்கிறதா என்று மற்றொரு குட்டையான மனிதன் அவர்களிடம் வந்து கேட்டான். ரொம்ப ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் இங்கு கூடியிருக்கிறீர்கள்? இன்று விடுமுறை நாளா என்று ராஸ்டோவ் கேட்டார். சமூக காரியங்களை பற்றி பேசுவதற்காக வயதானவர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள் என்று ஒரு விவசாயி பதில் சொல்லிவிட்டு அவர்களை விட்டு போனான். அதே வினாடியில் அந்த பெரிய வீட்டில் இருந்து வருகிற பாதையில் 2 பெண்கள் வெள்ளை தொப்பி அணிந்த ஒரு ஆணும் அந்த அதிகாரிகளை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த ரோஜா வர்ணமுள்ள உடையில் வருகிறவள் என்னைச் சேர்ந்தவள். ஆகவே நீங்கள் விலகி நில்லுங்கள் என்று தம்மை நோக்கி தைரியமாக ஓடி வந்து கொண்டிருந்த துனியாஷாவை பார்த்து இலைன் சொன்னார். அவள் எங்களைச் சேர்ந்தவள் என்று லாவ்ருஷ்கா இலைனை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டு சொன்னான். என் அழகே, உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு புன்னகையோடு இலைன் கேட்டார். உங்களுடைய பட்டாளத்தின் பெயரையும் உமது பெயரையும் கேட்டு வரும்படி இளவரசி எனக்கு உத்தரவிட்டார். இவர்தான் கோமகன் ராஸ்டோவ், குதிரைப்படை பிரிவின் கமாண்டர். நானோ உன்னுடைய பணிவுமிக்க சேவகன் ரோட் கம் பெண்வி என்று குடியால் தள்ளாடிக் கொண்டிருந்த ஒரு விவசாயி இலைன் அந்த பெண்ணோடு பேசுவதை பார்த்து இன்பமான புன்னகை காட்டி பலமாய் சிரித்தான். துனியாஷாவுக்கு பின்னால் வந்த அல்பாட்டிச் நேராக ராஸ்டோவிடம் போனார். கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே அவர் தமது தொப்பியை கழற்றிக் கொண்டார். மேன்மை தங்கியவரே, நான் தொந்தரவு செய்வதற்கு அணியலாமா என்று அவர் மரியாதையோடு இந்த அதிகாரியின் இளமையை பார்த்து சிறிய இகழ்ச்சி கொண்டவராக தமது கையை சட்டைக்குள் மார்பில் வைத்துக் கொண்டு கேட்டார். பிரதம ஜெனரலான இளவரசர் நிக்கலஸ் பால்கோன்ஸ்கி இம்மாதம் 15 தேதியன்று காலமானார். அவருடைய குமாரரியான எனது எஜமானி இந்த ஜனங்களின் காட்டுத்தனத்தால் கஷ்டங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த விவசாயிகளை அவர் சுட்டிக்காட்டினார். எனது எஜமானி உம்மை வீட்டிற்கு வரும்படி அழைக்கிறாள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் தூரம் நீர் வரமாட்டேரா என்று அல்பாட்டிச் ஒரு சோகமான புன்னகையோடு சொன்னார். ஏனென்றால் இவர்களுடைய முன்னிலையில் பேசுவது உசிதமாயிருக்காது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த 2 விவசாயிகளை சுட்டிக்காட்டினார். ஒரு குதிரையை ஈக்கள் எப்படி நெருங்கியிருக்குமோ அதே மாதிரி அந்த விவசாயிகள் அவரை நெருங்கியிருந்தார்கள். அல்பாட்டிச், யாக்காம் அல்பாட்டிச், பலே பேஷ், கிறிஸ்தவுக்காக எங்களை மன்னித்துவிடும் என்று மகிழ்ச்சியோடு அவரை பார்த்து புன்னகை கொண்டு அந்த விவசாயிகள் கூறினார்கள்.
அந்த குடிகார விவசாயிகளை ராஸ்தோவ் நோக்கி புன்னகை கொண்டார். அவர்கள் செய்யும் தமாஷை பார்ப்பதற்கு மேன்மை தங்கியவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று கூறி ஒரு சிந்தனை கொண்ட பார்வையோடு தமது கையால் அந்த வயோதிகர்களை சுட்டிக்காட்டினார். இல்லை, இங்கே தமாஷ் பார்ப்பதற்கு அதிகமாய் எதுவும் இல்லை என்று ராஸ்தோவ் சொல்லிவிட்டு சிறிது தூரம் குதிரையில் போனார். என்ன விசேஷம் என்று அவர் கேட்டார். இங்கே இருக்கிற இந்த முரட்டு விவசாயிகள் இந்த எஸ்டேட்டை விட்டு எஜமானியை போகவிட மறுக்கிறார்கள். அவளுடைய வண்டிகளின் குதிரைகளை அவிழ்த்துவிடப் போவதாக பயமுறுத்துகிறார்கள். ஆகவே காலையிலிருந்து சாமான்கள் எல்லாம் கட்டப்பட்டு தயாராக இருந்த போதிலும் மேன்மை தங்கிய அவள் இதை விட்டு போக முடியவில்லை. இந்த விஷயத்தை மேன்மை தங்கிய உமக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ரோட். அசாத்தியமான காரியம் என்று ராஸ்தோவ் கூறினார். உண்மையான விஷயத்தையே நான் உமக்குச் சொல்லுகிறேன் என்றார் அல்பாட்டிச். ராஸ்தோவ் குதிரையில் இருந்து இறங்கி தமது சேவகனிடம் குதிரையை ஒப்புவித்து விட்டு அல்பாட்டிச்சோடு வீட்டை நோக்கி போனார். அங்குள்ள நிலைமைகளைப் பற்றி அவரிடம் விசாரித்தார். விவசாயிகளுக்கு தானியங்கள் கொடுப்பதாக முதல் நாளன்ற இளவரசி கூறியதும் திரானுடன் அவள் பேசியதும் உண்மையில் விரோதமான பலன்களையே உண்டு பண்ணின. கடைசியாக சாவிகளை திரான் கொடுத்துவிட்டு விவசாயிகளோடு சேர்ந்து கொண்டான். அவனை அல்பாட்டிச் அழைத்தபோது அவன் வரவில்லை. இன்று காலையில் பிரயாணத்திற்காக குதிரைகளை கட்டுமபடி இளவரசி உத்தரவு கொடுத்தபோது விவசாயிகள் பெரும் கூட்டமாக தானிய களஞ்சியத்திற்கு வந்து அவளை அந்த கிராமத்தை விட்டு வெளியே போவதற்கு தாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதை விட்டு போக கூடாதென்று ஒரு உத்தரவு இருப்பதாகவும் குதிரைகளை அவிழ்த்துவிடப் போவதாகவும் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை கண்டிப்பதற்காக அல்பாட்டிச் அந்த கூட்டத்திடம் போனார். அங்கே முக்கியமாக கார் என்பவன்தான் பேசினான். திரான் அந்த கூட்டத்தில் தலை காட்டவில்லை. இளவரசியை போகவிட முடியாதென்றும் போகவிடக் கூடாதென்றும் உத்தரவு இருப்பதாகவும் அவள் போகாமல் தங்கினால் முன்போலவே அவளுக்கு தாங்கள் சேவை செய்வதாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளுக்கு கீழ்ப்படிவதாகவும் அல்பாட்டிச்சிடம் பதில் சொன்னார்கள். ராஸ்தோவும் இலைனும் ரஸ்டா வழியாக சவாரி வந்தபோது அல்பாட்டிச்சும் இளவரசியின் தாதியும் வேலைக்காரிகளும் தடுத்த போதிலும் புறப்படுவதற்கு குதிரைகளை கட்டும்படி இளவரசி மேரி உத்தரவிட்டாள். இந்த குதிரைப்படை வீரர்களை பார்த்ததும் அவர்களை பிரெஞ்சுக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டு வண்டிக்காரன் ஓடிவிட்டான். அந்த வீட்டில் இருந்த பெண்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். தந்தையே, தயாளரே, கடவுளே உண்மை அனுப்பியிருக்கிறார் என்று வெளி அறை வழியாக ராஸ்தோவ் வந்தபோது பல குரல்கள் கூறின. திக்கற்ற நிலைமையில் திகைப்புள்ள விதத்தில் அந்த பெரிய உட்காரும் அறையில் இளவரசி மேரி அமர்ந்திருந்தாள். அங்கே ராஸ்தோவ் வந்தார். அவர் யார், எதற்காக வந்திருக்கிறார், அல்லது அவளுக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பவைகளை அவளால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அவருடைய ருச்சிய முகத்தை பார்த்ததும் அவருடைய நடையை பார்த்ததும் அவர் முதலாக பேசிய வார்த்தைகளை கேட்டதும் அவர் தமது வகுப்பைச் சேர்ந்தவர்தான் என்பதை புரிந்து கொண்டாள். தனது ஒளி வீசும் பார்வையினால் அவரை நோக்கினாள். உணர்ச்சியினால் பதறிக்கொண்டும் தட்டு தடுமாறிக்கொண்டும் இருந்த குரலில் பேச ஆரம்பித்தாள். அந்த சந்திப்பு ஒரு மனோகரமான வீரத்தனமான சம்பவம் என்று ராஸ்தோவின் மனதிற்கு உடனே தோன்றியது. ஒரு திக்கற்ற பெண், துக்கத்தால் அடிபட்ட பெண், கலகம் செய்யும் இந்த முரட்டு விவசாயிகளின் தயவில் விடப்பட்டிருக்கிறாள். என்னை இங்கே அனுப்பிய அந்த விதி எவ்வளவு விசித்திரமானது! அவளுடைய முக சாயல்களிலும் தோற்றங்களிலும் எவ்வளவு அமைதியும் கண்ணியமும் இருக்கின்றன என்று அவர் அவளை பார்த்து அவள் சொல்லிய பீதியுற்ற கதையை கேட்ட போது நினைத்தார். தன்னுடைய தந்தையின் சவ அடக்கத்திற்கு மறுநாள்தான் இவையெல்லாம் ஏற்பட்டன என்பதை அவள் சொல்ல ஆரம்பித்த போது அவள் குரல் நடுங்கியது. அவள் திரும்பிக் கொண்டாள். தனது வார்த்தைகளை அவருக்கு இரக்கம் உண்டாகும்படி உபயோகித்ததாக அவர் எங்கு நினைத்துக் கொள்வாரோ என்று பயந்தவளாக மீண்டும் திரும்பி பீதியுற்ற கேள்விக்குறியோடு அவரை பார்த்தாள். ராஸ்தோவின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. இளவரசி மேரி இதை பார்த்தாள். உடனே அவளுடைய அழகற்ற தன்மையை மறக்கும்படி செய்யக்கூடிய அவளுடைய அந்த பிரகாசமான பார்வையால் அவரை நன்றியோடு நோக்கினாள். இளவரசியே, நான் இங்கே சவாரி வந்ததற்கும் உனக்கு சேவை செய்வதற்காக நான் தயாராக இருப்பதைக் காட்டுவதற்கும் எவ்வளவு சந்தோஷமடைகிறேன் என்பதை என்னால் சொல்ல முடியாது என்று எழுந்து கொண்டே ராஸ்தோவ் பேசினார். எனக்கு எப்போது இஷ்டமோ அப்பொழுது நீ போகலாம். உன்னுடன் பாதுகாவலனாக நான் வருவதற்கு நீ அனுமதித்தால் உனக்கு யாரும் எந்தவிதமான தொந்தரவையும் கொடுக்க முடியாது என்பதை நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு
ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சீமாட்டிக்கு மரியாதை செய்வதைப் போல தாழ்ந்து மரியாதை செய்துவிட்டு வாசலை நோக்கி திரும்பினார். அவளுடன் பழக்கம் ஏற்படுவதற்கு அவர் சந்தோஷமடைவதாக காணப்பட்ட போதிலும் அவளுடைய துரதிருஷ்டங்களை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவள் விஷயங்களில் தலையிட விருப்பம் இல்லாதவர் போல ராஸ்தோவின் மரியாதையான தொனி காட்டியது. இளவரசி மேரி இதை அறிந்து கொண்டாள். அவருடைய நாசூக்கான தன்மையை பாராட்டினாள். நான் உமக்கு மிக மிக நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் என்று அவள் பிரெஞ்சு மொழியில் சொன்னாள். இவையெல்லாம் தவறான கருத்துக்களால் ஏற்பட்டவை என்றும் இவற்றிற்காக யாரையும் குறை கூற முடியாதென்றும் நான் நம்புகிறேன். அவள் திடீரென்று அழ ஆரம்பித்தாள். என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். ராஸ்தோம் புருவங்களை நெறித்துக் கொண்டு மீண்டும் தாழ்வாக தலை வணங்கிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார். 10.14 நல்லது, அவள் அழகாய் இருக்கிறாளா? ஆ, எனது நண்பரே, அந்த ரோஜா வர்ணமுள்ள என்னுடைய நபர் திவ்யமாய் இருக்கிறாள். அவள் பெயர் துனியாஷா. ராஸ்தோவின் முகத்தை நோக்கியதும் இலைன் பேசுவதை நிறுத்திக் கொண்டார். தம்முடைய வீரரும் கமாண்டருமான அவருடைய மனதில் வேறு விதமான சிந்தனை ஓடிக்கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொண்டார். ராஸ்தோ அவரை கோபத்தோடு பார்த்து பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக கிராமத்திற்கு போனார். நான் அவர்களுக்கு காட்டுகிறேன், நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன், அந்த கொள்ளைக்காரர்கள் என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். ராஸ்தோவுடைய வேகமான நடையோடு தொடர்ந்து சொல்லுவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு வழுக்கி ஓடுகிற மாதிரி நடையில் அல்பாட்டிச் நடந்து சென்றார். ஆனால் ஓடவில்லை. எந்த விதமான முடிவுக்கு வர தாங்கள் கிருபை செய்தீர்கள் என்று அவர் கேட்டார். ராஸ்தோ நின்றார். தமது முஷ்டியை காட்டி திடீரென்று கடுமையான முகத்தோடு அல்பாட்டிச்சை நோக்கினார். முடிவா? என்ன முடிவு கிழட்டமுடமே என்று அவர் கத்தினார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? விவசாயிகள் கலகம் செய்கிறார்கள். உன்னால் அதை சமாளிக்க முடியவில்லை. நீ ஒரு தேச துரோகி. உன்னை எனக்கு தெரியும். உன்னை உயிரோடு தோலை உரித்து விடுவேன். தம்முடைய கோபம் எங்கு வீணாய் போய்விடுமோ என்று பயந்து அல்பாட்டிச்சை விட்டு நீங்கி வேகமாக முன்னேறினார். தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை சமாளித்துக் கொண்டு வழுக்கிப் போகிற நடையில் ராஸ்தோவோடு போய்கொண்டே தம்முடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். விவசாயிகள் பிடிவாதமாக இருப்பதாகவும் அவர்களை தற்சமயம் அளவு கடந்து எதிர்ப்பது யோசனையற்ற காரியமாய் இருக்கும் என்றும் ஒரு ஆயுதம் தாங்கிய படையில்லாமல் அவர்களை எதிர்க்க முடியாதென்றும் அவர் சொல்லிவிட்டு அதற்காக இராணுவத்தை வரவழைப்பது நல்லதல்லவா என்று கேட்டார். அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய வீரர்களை நான் அனுப்புகிறேன். அவர்களை நான் அளவு கடந்து எதிர்க்கப் போகிறேன் என்று அர்த்தமில்லாமல் மூச்சு விடாமல் காரணம் இல்லாத கோபத்தோடு அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்திற்காக கூறினார். அடுத்தபடியாக தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆலோசிக்காமலேயே தம்மை அறியாமலேயே வேகமான உறுதியான நடையில் கூட்டத்தை பார்த்து போனார். அவர் கூட்டத்தை நெருங்க நெருங்க அவருடைய இந்த அர்த்தமற்ற செய்கை நல்ல பலன்களை கொடுக்கும் என்று அல்பாட்டிச் உணர்ந்தார். ஆர்வி மணி ஆகஸ்ட் 23 ராஸ்தோவின் வேகமான உறுதியான நடையையும் அவருடைய உறுதி கொண்ட கோபமான முகத்தையும் பார்த்ததும் அந்த கூட்டத்தில் இருந்த விவசாயிகளுக்கும் அம்மாதிரியே மனதில் பதிந்தது. அந்த குதிரை வீரர்கள் கிராமத்திற்கு வந்த பின்பு இளவரசியை பார்ப்பதற்காக ராஸ்தோ சென்ற பின்பு அந்த கூட்டத்தில் ஒரு விதமான குழப்பமும் அபிப்பிராய பேதமும் ஏற்பட்டன. புதிதாய் வந்தவர்கள் ருஹியர்கள் என்று சில விவசாயிகள் சொன்னார்கள். எஜமானியை தாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாக அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடும் என்று சொன்னார்கள். திரானுக்கும் இதே அபிப்பிராயம்தான் இருந்தது. ஆனால் அதை அவன் சொல்லியதும் கார்ப்பும் மற்றவர்களும் தங்களுடைய மாஜி கிராமத் தலைவனான திரானை தாக்கி பேச ஆரம்பித்தார்கள். எத்தனை வருஷமாக இந்த சமூகத்தை கொள்ளையடித்து நீ கொழுத்து போயிருக்கிறாய் என்று கார் அவனை பார்த்து கூச்சலிட்டான். உனக்கு எல்லாம் ஒன்றுதான். நீ புதைத்து வைத்திருக்கிற நாணய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவாய். எங்களுடைய வீடு நாசமாய் போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, அதை பற்றி உனக்கு கவலை என்ன? சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டுமென எங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதோடு வீடுகளை விட்டு ஒருவரும் போகக்கூடாது என்றும் ஒரு தானியத்தை கூட எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் அவ்வளவுதான் என்று மற்றவன் கூவினான். உன்னுடைய மகனை இராணுவத்தில் சேர்க்க வந்தார்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த பிண்டமாகிய உன் மகனை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு உனக்கு இஷ்டமில்லாமல் முனங்கினாய். அதனால் என்னுடைய மகன் வாங்காவை இராணுவத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் தலையை முட்டையடித்து விட்டார்கள் என்று ஒரு சிறிய கிழவன் திடீரென்று திரானை தாக்கி பேச ஆரம்பித்தான்.
ஆனால் நாம் எல்லோரும் சாக வேண்டியதான் ரோட். நாம் எல்லோரும் சாக வேண்டியதுதான் என்பது நிச்சயம். சமூகத்திற்கு விரோதமாக நான் இருக்க மாட்டேன் என்று திரான் சொன்னான். அதுதான், அதற்கு விரோதமாய் இருக்க மாட்டாய். நீ உன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டாய். அந்த உயரமான 2 விவசாயிகளும் அவர்கள் சொல்ல வேண்டியவைகளைச் சொல்லிவிட்டார்கள். ராஸ்தோவும் இலைனும் லாவ்ருஷ்காவும் அல்பாட்டிச்சும் அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள். கார் என்பவன் தன்னுடைய விரல்களை பெல்ட்டில் சொருகி சிறிது புன்னகை காட்டி முன்னால் நடந்து வந்து நின்றான். அதற்கு நேர்மாறாக திரான் என்பவள் கூட்டத்தின் பின்னால் போனான். அந்த கூட்டம் நெருங்கி ஒன்று சேர்ந்தது. உங்களுடைய கிராமத் தலைவன் யார்? ஏ என்று ராஸ்தோவ் அந்த கூட்டத்திற்கு முன்பு வேகமான நடையில் வந்து நின்று கேட்டார். கிராமத் தலைவனா? அவனிடம் உமக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கார் கேட்டான். அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியே வந்து முடியும் முன்பே அவனுடைய தொப்பி பறந்தது. அவனுக்கு கிடைந்த பலமான அடியினால் அவனுடைய தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. தொப்பிகளை எல்லோரும் எடுங்கள், துரோகிகளே என்று கோபமான குரலில் ராஸ்தோவ் கத்தினார். கிராமத் தலைவன் எங்கே என்று மீண்டும் வெகுண்டு கேட்டார். கிராமத் தலைவன்? அவருக்கு கிராமத் தலைவன் வேண்டுமாம். திரான் ஜாக்காரிச், உண்மைத்தானே என்று பணிவோடு பல குரல்கள் இங்குமங்கும் கேட்டன. கழற்றி விட்டார்கள். நாங்கள் கலகம் செய்யவில்லை, நாங்கள் உத்தரவுகளை பின்பற்றுகிறோம் என்று கார் சொன்னான். அதே சமயத்தில் பல குரல்கள் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பித்தன. பெரிய மனிதர்கள் தீர்மானித்தபடி நாங்கள் செய்கிறோம், ஆனால் நீங்கள் பல பேர்கள் உத்தரவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் ரோட். இன்னும் விவாதம் செய்து கொண்டாயிருக்கிறாய். கலகக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், துரோகிகள் என்று ராஸ்தோவ் அர்த்தமில்லாமல் கார்பின் கழுத்து பட்டியை பிடித்துக் கொண்டு கத்தினார். இவனை கட்டுங்கள், இவனை கட்டுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். என்றாலும் அச்சமயம் அங்கே லாவ்ருஷ்காவையும் அல்பாட்டிச்சையும் தவிர வேறு ஒருவருமில்லை. லாவ்ருஷ்கா கார்ப்பிடம் ஓடி அவன் ரங்களை பின்னால் இருந்து பற்றினான். அந்த குன்றுக்கு பின்னால் உள்ள நமது வீரர்களை வரவழைக்கட்டுமா என்று அவன் கூச்சலிட்டு கத்தினான். அல்பாட்டிச் அந்த விவசாயிகளை பார்த்து பேர் சொல்லி 2 பேர்களை அழைத்து கார்ப்பை கட்டும்படி உத்தரவிட்டார். அவர் அழைத்தவர்கள் பணிவோடு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தங்களுடைய பெல்ட்டுகளை கழற்றினார்கள். கிராமத் தலைவன் எங்கே என்று பலத்த குரலில் ராஸ்தோவ் கேட்டார். முகம் சுளித்து வெளிரிய தோற்றத்தோடு அந்த கூட்டத்தை விட்டு திரான் வெளியே வந்தான். நீதான் கிராமத் தலைவனா? லாவ்ருஷ்கா, இவனை கட்டு என்று ராஸ்தோவ் கூச்சலிட்டு அந்த உத்தரவை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்று நினைப்பது போல பேசினார். உண்மையில் மேலும் 2 விவசாயிகள் முன் வந்து திரானை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். திரான் தனது பெல்ட்டையே கழற்றி அவர்களிடம் கொடுத்தான். நீங்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் வீடுகளுக்கு உடனே திரும்பி போங்கள். உங்களில் ஒருவருடைய சப்தமும் இங்கே இனிமேல் கேட்கக்கூடாது என்று ராஸ்தோவ் விவசாயிகளை பார்த்து சொன்னார். ஏன், நாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. முட்டாள் தனத்தாலும் அசட்டு தனத்தாலும் செய்து விட்டோம். எல்லாம் வெறும் அசட்டுத்தனம். நான் அப்போதே அப்படிச் செய்வது சரியல்ல என்று சொன்னேன் என்று ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுகிற மாதிரி பல குரல்கள் கேட்டன. அது பார், நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் தவறு, வாலிபர்களே என்று தம்மை சுதாரித்துக் கொண்டு அல்பாட்டிச் கூறினார். எல்லாம் எங்களுடைய மடத்தனங்கள் யாக்கா அல்பாட்டிச் என்ற பதில்கள் கேட்டன. அந்த கூட்டம் உடனே கலைந்து கிராமத்திற்குள் போயிற்று. கட்டப்பட்ட அந்த இருவரும் எஜமானர் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அந்த 2 குடிகார விவசாயிகளும் அவர்களை பின் தொடர்ந்தனர். ஏ, நான் உன்னை கொஞ்சம் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவர்களில் ஒருவன் கார்ப்பை பார்த்து சென்னான். எஜமானர்களிடம் அம்மாதிரி ஒருவன் எப்படி பேச முடியும்? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று மற்றவன் சொன்னான். இன்னொருவன் ஒரு அசல் முட்டாள் என்று கூறினான். வாகுசாரவா வீட்டின் முன்பாக 2 மணி நேரத்திற்கு பின்பு வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. எஜமானரின் சாமான்களை அந்த விவசாயிகள் சுறுசுறுப்பாக எடுத்துக்கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். திரான் என்பவனை பீரோவுக்குள் அடைத்து போட்டிருந்தார்கள். இளவரசி மேரியின் கோரிக்கையின் பேரில் அவன் விடுதலையானான். அவன் விடுதலையானவுடன் சாமான்கள் எடுத்து வைப்பதை மேற்பார்த்து கொண்டிருந்தான். அம்மாதிரி அஜாக்கிரதையாக போடாதீர்கள் என்று ஒரு விவசாயி, வட்டமான புன்சிரிப்பான முகத்தோடு இருந்தவன், வேலைக்காரியிடமிருந்து பெட்டியை வாங்கிக் கொண்டு கூறினான். அது விலை உயர்ந்தது என்பது உனக்கு தெரியும். அதை அந்த மாதிரி நீ எப்படி வீசி போடலாம்? அந்த கயிற்றின் கீழே போட்டால் அதில் கீறல்கள் ஏற்படும்.
அம்மாதிரி வேலைகளைச் செய்வது எனக்கு பிடிக்காது. எல்லாவற்றையும் விதிப்படி ஒழுங்காகச் செய்ய வேண்டும். இங்கே பார், அந்த பாய்க்கு கீழே அதை வைத்து வைக்கோல் போட்டு மூடு. அதுதான் வழி. புஸ்தகங்கள் புஸ்தகங்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூவின் வாசகசாலை பீரோக்களை வெளியே எடுத்துக் கொண்டு வந்தபோது ஒரு விவசாயி சொன்னான். அதை அம்மாதிரி நெருக்காதே, அது கனமானது. வாலிபர்களே, கனமான புஸ்தகங்கள் லோட். ஆமாம், அவர்கள் நாள் பூராவாக வேலை செய்தார்கள், விளையாட போகவில்லை என்று உயரமான உருண்டை வடிவமான முகம் உள்ள அந்த விவசாயி ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த சாமான்களின் மேலாக இருந்த அகராதிகளை சுட்டி காட்டி கூறினான். இளவரசியிடம் மீண்டும் வந்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று விரும்பியதால் ராஸ்தோவ் மீண்டும் அந்த வீட்டிற்கு போகவில்லை. ஆனால் அவளுடைய பிரயாணத்திற்காக காத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் தங்கியிருந்தார். வீட்டிலிருந்து அவருடைய வண்டி வெளியே வந்ததும் அவர் தமது குதிரை மீது ஏறி அவளோடு பாகுசாரவாவில் இருந்து 8 மைல் தூரம் பிரயாணம் போனார். அந்த இடத்தில்தான் நமது துருப்புகள் முகாம் போட்டு இருந்தன. யாங்கோவா என்ற இடத்தில் இருந்த ஹோட்டலுக்கு போனதும் அவர் மரியாதையோடு அவளிடம் விடை பெற்றுக் கொண்டார். முதல் தடவையாக அவளது கையை அவர் முத்தமிட்டார். அம்மாதிரி நீ எப்படி பேச முடியும் என்று அவர் நாணி முகம் சிவந்து இளவரசி மேரி நன்றி கூறியதற்கு பதிலாக சொன்னார். அவள் தன்னை விடுவித்ததற்காக நடந்து போன சம்பவத்தை பற்றி அவள் அம்மாதிரிதான் சொல்லி வந்தாள். லோட் நன்றி கூறினாள். அதே மாதிரி எந்த போலீஸ் அதிகாரியும் செய்திருக்க முடியும். இந்த விவசாயிகள் மட்டும் நமக்காக சண்டை போடுவார்களானால் நமது எதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான் என்று அவமானத்தோடும் விஷயத்தை மாற்றி பேச விரும்பியது போலவும் பேசினார். உன்னுடைய பரிச்சயம் கிடைத்தற்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். போய் வா இளவரசியே, உனக்கு மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் கிடைக்குமாறு நான் விரும்புகிறேன். இன்னும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உன்னை சந்திக்கலாம் என்று நம்புகிறேன். நான் வெட்கமடையாமல் இருக்க வேண்டுமென்று நீ விரும்புவாயானால் எனக்கு தயவு செய்து வந்தனம் கூற வேண்டாம் லோட். ஆனால் இளவரசி வார்த்தைகளின் மூலம் அவருக்கு வந்தனம் சொல்லாவிட்டாலும் நன்றியும் கனிவும் கலந்த அவளுடைய பிரகாசமான முகத்தினால் அவருக்கு வந்தனம் தெரிவித்தாள். அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு எதுவுமில்லை என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அதற்கு மாறாக அவர் அங்கே வந்திருக்காவிட்டால் அந்த புரட்சிக்காரர்களிடமும் பிரெஞ்சுக்காரர்களிடமும் அவள் நாசமாய் போயிருப்பாள் என்று அவளுக்கு தோன்றியது. லோட் அதைத் தவிர அவளை காப்பாற்றுவதற்காக அவர் தாமே பயங்கரமான வெளிப்படையான ஆபத்துக்களில் அகப்படும்படி செய்து கொண்டாரென்றும் அவள் நினைத்தாள். அதையும் தவிர அவர் ஒரு உயர்த்த கண்ணியமான மனிதர் என்றும் தன்னுடைய சந்தோஷத்தையும் நிலைமையையும் அறிந்து கொள்ளக்கூடியவர் என்றும் அவள் நினைத்தாள். அவள் அழ ஆரம்பித்த போது, தன்னுடைய நஷ்டத்தை அவள் குறிப்பிட்டு கதறிய போது அவள் கண்ட அவருடைய அன்பான நேர்மையான கண்களும் அவற்றில் கண்ணீர் பொங்கி நின்றதும் அவளுடைய ஞாபகத்தில் இருந்து போகவில்லை. அவள் அவரிடம் விடைபெற்ற பின்பு தனியாக அவள் நின்ற போது அவளுடைய கண்கள் நீர் நிறைந்திருந்ததை அவள் திடீரென்று உணர்ந்தாள். அவளிடம் ஒரு விசித்திரமான கேள்வி முதல் தடவையாக அல்ல, மீண்டும் தோன்றியது. அதாவது அவள் அவரை காதலிக்கிறாளா என்பதாகும். மாஸ்கோவுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் உள்ள மீதமுள்ள காலம் இளவரசி மேரிக்கு ஒரு மகிழ்ச்சியானதாக இல்லை. இருந்தபோதிலும் அவளுடன் வண்டியிலேயே வந்து கொண்டிருந்த துனியாஷா பல தடவை தனது எஜமானியை கவனித்து பார்த்தபொழுது ஒரு விஷயத்தைக் கண்டாள். அதாவது இளவரசி மேரி ஜன்னலுக்கு வெளியே அடிக்கடி தலையை நீட்டி எதையோ பார்த்து மகிழ்ச்சியும் சோகம் கலந்த தோற்றத்தோடு புன்முறுவல் காட்டி வந்தாள். நல்லது, ஒரு வேளை நான் அவரை காதலிப்பதாய் இருந்தால் என்று இளவரசி மேரி நினைத்தாள். தன்னை ஒருவேளை காதலிக்காமலே இருந்து விடக்கூடிய ஒரு மனிதர் மீது தான் காதல் கொண்டு விட்டதாக ஏற்படுமானால் அது அவமானமாய் இருக்காதா என்று அவள் நினைத்தாள். ஆனால் இதை வேறு எவரும் எப்பொழுதும் அறிய முடியாது என்ற நினைப்பினால் அவள் திருத்திக் கொண்டாள். யாரிடமும் அதை பற்றி பேசாமல் அவளுடைய வாழ்க்கை முழுவதிலும் முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் அவள் காதல் கொண்ட அந்த நபரை காதலித்துக் கொண்டே இருந்தால் அதற்காக அவளை குற்றம் சொல்ல முடியாதென்றும் நினைத்தாள். சில சமயங்களில் அவருடைய பார்வைகளையும் அவருடைய அனுதாபங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவள் நினைவு கூர்ந்த பொழுது இம்மாதிரி அவளுக்கு அசாத்தியமாக தோன்றவில்லை. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் அவள் ஜன்னலுக்கு வெளியாக புன்சிரிப்பு கொண்டு தலையை நீட்டி வந்ததை துனியாஷா கவனித்தாள். அந்த வினாடிகளில் அவரை பாகுசாரவாவிற்கு அழைத்து வந்தது விதிதானே என்று இளவரசி மேரி நினைத்தாள். அதே விதிதானே
அவருடைய சகோதரி என்னுடைய சகோதரரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுக்கும்படியும் செய்தது. இவையெல்லாவற்றிலும் பரம்பொருளின் கைவேலை இருப்பதை இளவரசி மேரி கண்டாள். ஒரு பெண் தன்னுடைய சகோதரருடைய அல்லது சகோதரியினுடைய மைத்துனரை திருமணம் செய்யக்கூடாது. ஆகவே நட்டாஷா இளவரசர் ஆண்ட்ரோவை திருமணம் செய்திருந்தால் இப்போது நிக்கலசனை மேரி திருமணம் செய்வதற்கு அது இடையூறாய் இருந்திருக்கும். இளவரசி மேரியைப் பற்றிய அபிப்பிராயம் ராஸ்தோவின் மனதில் மனோகரமாய் பதிந்தது. அவளை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி தோன்றியது. வாகுசாரவாவிற்கு அவர் போனதை அவருடைய தோழர்கள் கேள்விப்பட்டதும் அவரை சுற்றி கூடிக்கொண்டு பேசினார்கள். வைக்கோல் தேடப் போனவர் ருஹ்யாவிலேயே ஒரு பெரிய பணக்கார பெண்ணை பிடித்துக் கொண்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் அவர் கோபமடைந்தார். இளவரசி அவருக்கு கவர்ச்சிகரமாய் இருந்தாலும் ஏராளமாக சொத்துக்களை உடையவளாய் இருந்தாலும் அவர் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமானது என்ற நினைப்பு பல தடவைகள் அவர் மனதில் தோன்றியபடியால் அவர் கோபம் அடைந்தார். அவரை பொறுத்தவரையில் இளவரசி மேரியை விட வேறு சிலாக்கியமான மனைவியை அவர் விரும்பியிருக்க முடியாது. ஏனெனில் அவளை திருமணம் செய்வதால் அவருடைய தாயான கோமகளை சந்தோஷமாக்க முடியும், அவருடைய தந்தையின் கடன் விவகாரங்களை ஒழுங்குபடுத்திவிட முடியும், அதோடு கூட இளவரசி மேரிக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனால் சோனியா, அவளுக்கு அவர் கொடுத்த பிரமாணம் என்ன ஆவது? அதனால்தான் இளவரசி பால்கோன்ஸ்கயாவையும் அவரையும் சேர்த்து பேசும்போது ராஸ்தோவ் கோபம் கொண்டார். 10.15 குட்டதோவ் இராணுவங்களின் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இளவரசர் ஆண்ட்ரோவின் ஞாபகம் அவருக்கு ஏற்பட்டது. உடனே தலைமை காரியாலயத்திற்கு தம்மிடம் வரும்படி அவர் உத்தரவு அனுப்பினார். ஜாரேவா ஜாய்மிஷ் என்ற இடத்திற்கு இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்தார். முதல் தடவையாக துருப்புகளின் அணிவகுப்பை குட்டதோவ் பார்வையிடும் அதே தினத்தில் அதே மணியில் இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்தார். அந்த கிராமத்து மத குருவின் வீட்டு முன்பாக சேனாதிபதியின் வண்டி நின்று கொண்டிருந்தது. அங்கே இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்து வாசல் பக்கத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தார். குட்டதோவை ஒவ்வொருவரும் கலங்காத மேன்மை தங்கியவர் என்று அழைத்து வந்தார்கள். அவருடைய வருகைக்காக இளவரசர் ஆண்ட்ரோ காத்திருந்தார். அந்த கிராமத்திற்கு அப்பால் உள்ள வயலிலிருந்து பட்டாளத்தாரனின் சங்கீதமும் புதிய சேனாதிபதிக்கு போடும் ஜே ஜே கோஷங்களும் கேட்டு வந்தன. 2 சேவகர்கள், ஒரு தூதர், ஒரு பிரதான காரியஸ்தர் ஆகியவர்கள் இளவரசர் ஆண்ட்ரோ இருக்கும் இடத்தில் இருந்த 10 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அச்சமயம் குட்டதோவ் அங்கே இல்லாதபடியால் அந்த சிறந்த கால நிலையை அனுபவிக்க அவர்கள் வெளியே வந்து நின்றார்கள். ஒரு குள்ளமான அழுத்தமான வர்ணம் கொண்ட குதிரை படையின் லெப்டினன்ட் கர்னலான ஒருவர் அடர்ந்த மீசைகளுடனும் கிருதாக்களுடனும் அந்த வாசலுக்கு குதிரை மீது வந்தார். இளவரசர் ஆண்ட்ரோவை அவர் பார்த்து, கலங்காத மேன்மை தங்கியவர் அங்கேதான் தங்கி இருக்கிறாரா என்றும் சீக்கிரம் வந்து விடுவாரா என்றும் கேட்டார். தாம் அந்த கலங்காத மேன்மை தங்கியவரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவர் அல்லவென்றும் அப்பொழுதுதான் புதிதாய் வந்தவர் என்றும் இளவரசர் ஆண்ட்ரோ பதில் அளித்தார். ஒரு சுறுசுறுப்பான சேவகனை பார்த்து அந்த உதவி கர்னல் திரும்பினார். சேனாதிபதியின் சேவகர்கள் எப்படி ஒரு இகழ்ச்சியோடு பேசுவார்களோ அதே மாதிரி தொனியில் அவன் பதில் அளித்தான். என்ன, கலங்காத மேன்மை தங்கியவரா? அவர் சீக்கிரமாக இங்கே வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். உமக்கு என்ன வேண்டும்? அந்த சேவகனின் தொனியைக் கண்டு தமது மீசைகளுக்கு கீழாக அந்த உதவி கர்னல் புன்னகை காட்டி குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த குதிரையை தபால் சேவகனிடம் ஒப்புவித்தார். பால்கோன்ஸ்கியிடம் நெருங்கி இலேசாக தலை வணங்கினார். அந்த பெஞ்சில் அவரும் அமரும்படி பால்கோன்ஸ்கி இடம் கொடுத்தார். அவருக்கு பக்கத்தில் அந்த உதவி கர்னலும் அமர்ந்தார். நீரும் சேனாதிபதிக்காகத்தான் காத்திருக்கிறீரா? அவர் எல்லாரையும் பார்ப்பார் என்று சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு நன்றி. அந்த கோளா தின்பவர்களின் காரியங்கள் ரொம்ப மோசமாய் இருக்கின்றன. தம்மை ஒரு ஜெர்மனியராக ஆக்கும்படி எர்மலோன் கேட்டதில் அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது ருஹியர்களுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது என்று தோன்றுகிறது. முன்பெல்லாம் என்ன நடந்து கொண்டிருந்தன என்பதை அந்த சாத்தான் ஒருவன்தான் அறிய முடியும். இந்த போரில் நீர் கலந்து கொண்டிருக்கிறீரா என்று அவர் கேட்டார். நான் கலந்து கொள்ளுவது மட்டுமல்ல, இந்த பின்வாங்கு தலினால் நான் மிகவும் அருமையாக போற்றி வந்த எனது தந்தை மன வருத்தத்தினால் இறக்கும்படி நேரிட்டது. என்னுடைய எஸ்டேட்டுகளைப் பற்றியோ நான் பிறந்த வீட்டைப் பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. நான் ஸ்மாலென்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவன் என்று இளவரசர் ஆண்ட்ரோ பதில் அளித்தார். நீர்தான் இளவரசர் பால்கோன்ஸ்கியா?
உம்முடன் அறிமுகம் பெற்றது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தான் லெப்டினன்ட் கர்னல் தெனேசாய். வாஸ்கா என்ற பெயரால்தான் நான் அழைக்கப்படுகிறேன் என்று தெனேசாய் சொல்லி இளவரசர் ஆண்ட்ரூவின் கைகளை அழுத்தி ஒரு விசேஷமான அன்பான தோற்றத்தோடு அவருடைய முகத்தை பார்த்தார். ஆம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சிறிது நேரத்திற்கு பின்பு அனுதாபத்தோடு சொன்னார். ஆம், இது சித்தியன் யுத்த முறை. பிடரியில் அடி பெறுகிறவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சரி. ஆகவே நீர்தான் இளவரசர் ஆண்ட்ரூ பால்கோன்ஸ்கியா என்று சொல்லி அவர் தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். மிகுந்த மகிழ்ச்சி இளவரசே. உம்முடைய அறிமுகத்தை பெற்றதற்காக மிகுந்த மகிழ்ச்சி என்று அவர் மீண்டும் கூறி சோகத்தோடு புன்முறுவல் காட்டி இளவரசர் ஆண்ட்ரூவின் கையை மீண்டும் அழுத்தினார். தன்னை முதலில் திருமணம் செய்ய வேண்டுமென்று தெனேசாய் கேட்டதாக நட்டாஷா அவரிடம் முன்பே சொல்லியிருந்ததால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தெனேசாவை பற்றி தெரியும். இந்த பழைய மன துன்பமான உணர்ச்சிகளுக்கு கொண்டு போயிற்று. அவைகளைப் பற்றி சமீப காலமாக அவர் நினைத்ததில்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் அது இன்னமும் இருந்து கொண்டு இருந்தது. சமீப காலமாக பல புதிய மிகவும் முக்கியமான உள்ளப்பதிவுகள் அவருக்கு ஏற்பட்டு கொண்டு வந்தன. அதாவது ஸ்மாலின்ஸ்கில் இருந்து பின்வாங்கியது, பாலுடு ஹில்ஸுக்கு அவர் விஜயம் செய்தது, அவருடைய தந்தையின் மரணத்தை பற்றி சமீபத்தில் கிடைத்த செய்திகள் ஆகியவைகளாகும். அவர் ஏராளமான உணர்ச்சிகளை அனுபவித்து வந்தபடியால் அந்த பழைய நினைப்புகள் எல்லாம் வெகு காலமாக அவருடைய உள்ளத்தில் நுழையவில்லை. இப்பொழுது அவை நுழைந்தன. ஆனால் முன்புள்ள அதே வேகத்தில் அவரிடம் அவை வேலை செய்யவில்லை. தெனேசாவிற்கு கூட பால்கோன்ஸ்கியின் பெயரை கேட்டதும் பழைய காலத்து மனோகரமான நினைப்புகள் தோன்றின. இரா சாப்பாட்டிற்கு பின்பு நட்டாஷா பாடியதற்கு பின்பு தாம் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் 15 வயதான அந்த சிறிய பெண்ணை தம்மை திருமணம் செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டது நினைவிற்கு வந்தது. அந்த காலத்தையும் நட்டாஷாவிடம் அவருக்கு ஏற்பட்டிருந்த காதலையும் அவர் நினைத்து பார்த்ததும் புன்முறுவல் கொண்டார். உடனே தமது நினைப்பை தற்காலம் அவரை முழுவதும் ஆர்வத்தோடு பீடிக்கப்பட்டிருந்த காரியங்களுக்கு திரும்பினார். துருப்புகள் பின்வாங்குகிற காலத்தில் காவல் முகாம்களில் அவர் சேவை செய்து வந்தபோது இந்த போர் திட்டத்தை அவர் வகுத்தார். வாரக்ளே தி டாலி என்பவரிடம் அந்த திட்டத்தை முன்னால் அவர் சொன்னார். இப்பொழுது குட்ஸோவிடம் அதை கொடுப்பதற்காக விரும்பினார். அவருடைய திட்டம் இதுதான். பிரெஞ்சு படையெடுப்பு முனை வெகு தூரம் நீண்டு விட்டதால் முன்னால் நின்று பிரெஞ்சுக்காரர்களை முன்னேறும்படி விடாமல் தடுப்பதோடு அல்லது தடுக்காமல் விட்டுவிட்டு பின்னால் உள்ள அவர்களுடைய போக்குவரத்து தொடர்பை தாக்க வேண்டும். இதை இளவரசர் ஆண்ட்ரூவிடம் அவர் விவரித்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த போக்குவரத்து பாதை எல்லாவற்றையும் அவர்களால் காப்பாற்ற முடியாது. அது அசாத்தியமான காரியம். அந்த பாதையை துண்டித்துவிட நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். 500 வீரர்களை எனக்கு கொடுங்கள். அந்த பாதையை நான் துண்டித்து விடுவேன். அது நிச்சயம். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் கொரில்லா யுத்த முறை. தெனேசாய் எழுந்து பால்கோன்ஸ்கியிடம் தமது திட்டத்தை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமது கைகளை ஆட்டி பேசினார். அவருடைய விளக்கத்திற்கு இடையிலே அவள் அவரிடம் விடைபெற்ற பின்பு தனியாக அவள் நின்ற போது அவளுடைய கண்கள் நீர் நிறைந்திருந்ததை அவள் திடீரென்று உணர்ந்தாள். அவளிடம் ஒரு விசித்திரமான கேள்வி முதல் தடவையாக அல்ல மீண்டும் தோன்றியது. அதாவது அவள் அவரை காதலிக்கிறாளா என்பதாகும். மாஸ்கோவுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் உள்ள மீதமுள்ள காலம் இளவரசி மேரிக்கு ஒரு மகிழ்ச்சியானதாக இல்லை. இருந்தபோதிலும் அவளுடன் வண்டியிலேயே வந்து கொண்டிருந்த துனியாஷா பல தடவை தனது எஜமானியை கவனித்து பார்த்தபொழுது ஒரு விஷயத்தை கண்டாள். அதாவது இளவரசி மேரி ஜன்னலுக்கு வெளியே அடிக்கடி தலையை நீட்டி எதையோ பார்த்து மகிழ்ச்சியும் சோகம் கலந்த தோற்றத்தோடு புன்முறுவல் காட்டி வந்தாள். நல்லது, ஒரு வேளை நான் அவரை காதலிப்பதாய் இருந்தால் என்று இளவரசி மேரி நினைத்தாள். தன்னை ஒருவேளை காதலிக்காமலே இருந்து விடக்கூடிய ஒரு மனிதர் மீது தான் காதல் கொண்டு விட்டதாக ஏற்படுமானால் அது அவமானமாய் இருக்காதா என்று அவள் நினைத்தாள். ஆனால் இதை வேறு எவரும் எப்பொழுதும் அறிய முடியாது என்ற நினைப்பினால் அவள் திருப்தி கொண்டாள். யாரிடமும் அதை பற்றி பேசாமல் அவளுடைய வாழ்க்கை முழுவதிலும் முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் அவள் காதல் கொண்ட அந்த நபரை காதலித்துக் கொண்டே இருந்தால் அதற்காக அவளை குற்றம் சொல்ல முடியாதென்றும் நினைத்தாள். சில சமயங்களில் அவருடைய பார்வைகளையும் அவருடைய அனுதாபங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவள் நினைவு கூர்ந்த பொழுது இம்மாதிரி அவளுக்கு அசாத்தியமாக தோன்றவில்லை. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான்
அவள் ஜன்னலுக்கு வெளியாக புன்சிரிப்பு கொண்டு தலையை நீட்டி வந்ததை துனியாஷா கவனித்தாள். அந்த வினாடிகளில் அவரை பாகுசாரவாவிற்கு அழைத்து வந்தது விதிதானே என்று இளவரசி மேரி நினைத்தாள். அதே விதிதானே அவருடைய சகோதரி என்னுடைய சகோதரரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுக்கும்படியும் செய்தது. இவையெல்லாவற்றிலும் பரம்பொருளின் கைவேலை இருப்பதை இளவரசி மேரி கண்டாள். ஒரு பெண் தன்னுடைய சகோதரருடைய அல்லது சகோதரியினுடைய மைத்துனரை தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.